நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இயக்கத்துடைய தான தலைவர், வருங்காலத்தை இந்த தமிழகத்தை ஆளப் போகின்ற ஒரே முதல்வர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இப்போது எழுச்சியுரையாற்ற இருக்கின்றார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் அவைத் தலைவர் பண்ருட்டியார் அவர்களே, பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, மேடையில் வீற்றிருக்கும் தலைவர் பெருமக்களே, பத்திரிகை நண்பர்களே, சின்னத்திரை நண்பர்களே, புகைப்பட நண்பர்களே மற்றும் என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்ககிட்ட நான் முன்னாடியே வந்து ரொம்ப நேரம் பேசணும்னு நினைத்தேன். ஆனால் 6 மணிக்கு நான் ஹோட்டலை விட்டு வெளியே வந்தேன். முதல்ல அந்த வண்டியோட டோரை உடைச்சிட்டாங்க. இங்கே சரி, நான் தூக்கி போட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இங்கே டிராஃபிக் ஜாம். நான் சில நேரத்தில் கோவப்பட்டது உண்டு, கடிஞ்சிக்கிட்டேன், தள்ளுங்க, எனக்கு கால் எங்கே வைக்கிறேன்னு கூட தெரியல. சிலர் கோவப்பட்டாங்க, அதுக்காக கம்பியை உடைச்சி இன்னொரு கதை வழியாக வந்து குதித்து இங்கே வந்து எப்படியோ சுற்றி ஏறும்போது மணி 7:30. அதே நேரத்தில் மேடையில் பேச வரவங்களையும் நான் பேச வைக்கணும், இல்லாவிட்டால் கௌரவ குறைச்சல். அதே நேரத்தில் மாநாடுன்னு போட்டு இந்த மாநாடுக்கு தீர்மானம் போடணும். இந்த மாநாடு தீர்மானத்துக்கு என்ன பண்றோம்? நான் எல்லாரையுமே பேச சொல்லி கடைசியாக பேசுகிறேன். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் வேகமாக பேசணும். என்ன பண்றது, ஒரு முறைன்னு இருக்கு. அதே மாதிரி இங்கே நான் மாநாடு வந்து பேசும் பொழுது உங்களை எல்லாம் வரவேற்பு கொடுத்தேன், நன்றி, சந்தோஷம். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த மாநாடு கூட்டத்தையும் உங்களை போல உள்ள கூட்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற கேப்டன் டிவி மூலியமாக அங்க இருக்கிற ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் விஜயகாந்தி என்ன செய்யறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கட்சி 2005 செப்டம்பர் 14 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மதுரை மாநகரத்தில். இன்னைக்கு கிட்டத்தட்ட 6வது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. 5 வருஷம் சந்திச்சேன் எவ்வளோ பிரச்சனைகளை. ஆக மதுரை மாநாடை இன்னைக்கும் பேசுறாங்க, நாளையிலிருந்து சேலம் மாநாடை பேசுவாங்க. சேலம் மாட்டில் அடேங்கப்பா என்னையா இது அப்படிம்பாங்க. ஒரு சாதாரணமாக 100 ஏக்கர்ல எத்தனை மாமரம் இருக்கு, அதுல எவ்வளவு மாம்பழம் இருக்குன்னு சொல்லல. ஆனால் இங்க இருக்கிற தலைகளை எண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு குமிஞ்சிருக்காங்க. மக்கள் எனக்கு மத்தியானம் கொடியேற்றும் போது கொடுத்த வரவேற்பு, அதே மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டருக்கு எங்கு பார்த்தாலும் வரவேற்பு பேனர்கள், வருக வருக கேப்டனே கேப்டனே அப்படின்னு. என்னையா காசு கொடுத்தேன், ஒன்றும் கொடுக்கல. இந்த உள்ளங்கள் எனக்கு கிடைச்சது, அது எனக்கு போதும். இருக்கிறவங்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறாங்க, எனக்கு உங்ககிட்ட ஆட்சியை பிடிச்சா போதும், உங்க உள்ளங்களை பிடித்தால் போதும் தான் நான் இருக்கிறேன், பிடிச்சிட்டே நினைக்கிறேன். இல்லாட்டி 1500 கிலோமீட்டர் வரைக்கும் யாரும் பேனர் வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு, இவ்வளவு கட்டுக்கோப்பாக இவ்வளவு அமைப்பாக நீங்க பேனர் வச்சீங்களே, இது மற்ற எல்லா கட்சிகளுக்கும் பாடம். நீங்க எல்லாம் ஆள் சேர்க்கறதுக்கு, அதாவது கூட்டம் சேர்க்கறதுக்கு, ஆள் பிடிக்கிறதுக்கு காசு கொடுப்பீங்க, வண்டி வச்சு கொடுப்பீங்க, எல்லாம் கொண்டு வருவீங்க. ஆனா என் தொண்டர்களை கூப்பிட்டு வரதுக்கு எதுவுமே இல்லையா, வந்து குவிறாங்களே. அவங்க சோறு கட்டிட்டு வராங்க, நீங்க சோறு கட்டி கொடுக்கணும். ஆனால் என் தொண்டர்கள் சோறு ஆக்கிட்டு வராங்க. அதுதான் அந்த உண்மையான அன்பு. உங்ககிட்ட இருக்கலாம் போலித்தனமான அன்பு.
உடனே நீங்க பெருமை அடிச்சுக்கிறீங்க, எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்தியான். அது அல்ல கூட்டம், இதுதான் கூட்டம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வந்திருக்கிறார்களே, என்னுடைய மகளிர் அணியாக இருக்கட்டும், மகளிர்களாக இருக்கட்டும், மாவட்டங்களாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், நகர செயலாளராக இருக்கட்டும், ஒன்றியமாக இருக்கட்டும், ஒன்றிய செயலராக இருக்கட்டும், வார்டாக இருக்கட்டும், பேரூராட்சியாக இருக்கட்டும், பேரூராட்சி செயலாளர் இருக்கட்டும், வார்டு செயலாளராக இருக்கட்டும், கிளைக்கழக செயலாளர்கள், அதே மாதிரி மாநிலத்தில் இருக்கிற கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து மிக பிரமாதமாக இந்த மாநாடு நடத்தின. சும்மாவா? 2005 இந்த கட்சியை ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் சொல்லாங்க, என்னங்க 70 கட்சியில் 71 அது கட்சின்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு. நான் 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு. எது? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒண்ணு அப்படின்னு அவங்க வாயிலிருந்தே வந்துருச்சு. ஆக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சாதாரணமா நினைக்கல. அதனாலதான் இங்க நடக்கிற நிகழ்ச்சியை கூட டிவியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், சரி 50 வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சுங்கிறாங்க. பொங்கல் பையில கலைஞர் பாருங்க, உதயசூரியனை கையில கட்டாம இப்படி இருந்துகிட்டு இருக்காரு. ஏன்? பாதிப்பு, விஜயகாந்தோட பாதிப்பு. நம்மளும் இப்படி கையை வச்சு எப்படியாவது நம்ம ஓட்டை வாங்கிடக்கூடாது. அதுலயும் உதயசூரியன் சின்ன போட்டிருக்காரு. எப்படியெல்லாம் அவர் தான் ஆட்சியை பிடிக்க பாடுபடுறார். இங்க வந்து மீட்டிங் போடுறது ரொம்ப கஷ்டம். பக்கத்துல மந்திரியோட ஊர், மந்திரி ஊர் இருந்தா எங்களுக்கு என்னையா, இன்னொரு 4 மாசத்துல எந்திரிச்சு வெளியே போன்னு சொல்லிடுவாங்களே மக்கள். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? காவல்துறை சொன்னாங்க, பெருமை அடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும். இங்க பேசின மாநில துணை செயலாளர் சேலம் மாவட்ட இளங்கோவர்கள் கூட சொன்னார், பிரமாதமா போலீஸ் கொடுத்திருக்க. கடைசியில் பார்த்தேன், நான் 1.5 மணி நேரமா போராடி இங்க வந்து நான் திட்டுறேன் காவல்துறை. என்னையா, எல்லா வண்டியும் ரோட்ல நிற்கும், நம்ம ரூட்டு போட்டு இங்க வண்டி நிற்கிறோங்கிறோம். வேணும்னே இவங்க எல்லா வண்டியும் நிறுத்தி என்னை இந்த மேடைக்கு வரவிடாம பண்ணணுங்கிறக்கான. நான் என்ன, தமிழ்நாடே இன்னைக்கு கவர்னர் ஒரு சேர்ல வர்றாரு, முதலமைச்சர் சேர்ல இருக்கார். அப்படிதான் முடங்கி போய் கிடக்கு இந்த தமிழ்நாடு. நான் ஒன்றும் அப்படி கிடையாது, முடங்கி போயிட மாட்டேன். ஏனென்றால் தருமபுரியில் பாட்டே இருக்கு, அந்த பாட்டில் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் கூட உன்னை கேள்வி கேட்கும்னு சொல்லுது. அது மாதிரிதான் நான் முடங்கடுங்கிற அவசியம் இல்லை, இறங்கி இப்படி சுத்தி நடந்து இப்படி சுத்தி வந்து மேடை ஏறி வந்துட்டேன். ஆகையினால எனக்கு என் தொண்டர்களே போதும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. காவல்துறையை சேர்ந்தவங்க கையை கட்டிக்கிட்டு சும்மா நிற்கிறாங்க. ஹோட்டல்ல கூட சொன்ன, என்னையா நீங்க பண்றீங்கன்னா சும்மா நிற்கிறாங்க. இப்படி 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 கலைஞர் வந்தா உடனே என்னையா, ஏன்னா இவங்களுக்கு என்ன பட்டாவா போட்டிருக்கு தமிழ்நாடு? நான் இதற்கு முன்னாடி பெங்களூர் வந்திருந்தேன். சிறிபெரும்புதூர்கிட்ட நான் வரும்பொழுது போலீஸ்கார் வரட்டுறார் வண்டி போப்புன்னு. எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னு பார்த்தா துணை முதல் மந்திரி ஸ்டாலின் போறாராம். குடியாத்த பக்கத்தில் வந்து வெங்கடாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு திறப்புல. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு ஹைவேல ஒரு ஓரமாக அவரை போக சொல்லு. எங்களை நிறுத்திட்டாங்க 1.5 மணி நேரம். இதுதான் சட்டம் ஒழுங்கை இவங்க பாதுகாக்கிற விதம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு என்றைக்குமே கிடையாது, ஒரு காவல்துறை நினைத்தால் இன்னைக்கு நாட்டில் பல பிரச்சனைகளை சாதிக்கலாம். ஆனா எங்கே சாதிக்க முடியும்? பாவம், இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏழைங்க மேலே தான் கை வைக்குதா. உன்னை சந்தேக கேஸில் பிடிச்சி உள்ள போட்டேன், உன்னை இந்த கேஸில் பிடிச்சி உள்ள போட்டேன், நீ உள்ள போ, வெளியே வாங்க. காவல்துறை எப்படி இருக்கு? பெத்த தாய் தான், ஐயா இது என் புள்ள தான், விட்டுருங்கண்ணா, மன்னிச்சுங்க. ஒரு எம்எல்ஏ சொல்லணும், இல்லை ஒரு என்ஜிஓ சொன்னாதான் விடுவான். அது அவருக்கு போய் லஞ்சம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுத்தா தான் விடுவாங்க. என்ன கேவலமான பொழப்பு அப்படின்னு எல்லாருமே வேதனைப்படுறாங்க. அந்த அளவுக்கு தான் பாதுகாப்பு எனக்கு கொடுக்கறதுக்கு என்னுடைய தொண்டர்கள் போதும், கட்சிக்கார போதும், போனால் வழி போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த கட்சி 2005 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2011 அடி எடுத்து வைக்கும் பொழுது பொறுக்க முடியாமல் கலைஞர் அவர்கள் எல்லாருமே பண்ணி
என்னுடைய கல்யாண மண்டபத்தை அடிச்சார். எல்லா பிரிட்ஜையும் போய் திறக்கிற ஒரு ஆளுக்கு முந்தைய கலைஞர் தரதான் அந்த பிரிட்ஜை மாத்திரம் திறக்கல. எல்லாரும் போயிட்டாங்க, அப்படியே இருக்காங்க. அதில் எங்கே போனாலும் ஆக்சிடென்ட். போட தெரியாமல் ஒரு பாலத்தை போட்டாங்க. இப்படி போகிறதுக்கு இப்படி சுற்றி போகிறாங்க. விஜயகாந்தோட கல்யாண மண்டபம் இப்படி மேலே இடிச்சுட்டு போகும். முடிஞ்சு போச்சுன்னு அதெல்லாம் கவலைப்படலை. ஸோ அதுலேயும் என்னை நஷ்டப்படுத்தினாங்க. வருமான வரித்துறை அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த வருமான வரித்துறையில் என்ன சொன்னாங்க, விஜயகாந்த் நிறையா சம்பாரித்து கோடி கோடியாக வச்சிருக்காரு. வந்து பார்த்தாங்க ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நோண்டி நோண்டி கணக்கெடுத்தாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், என்னை மாத்திரம் நோண்டி நோண்டி கணக்கெடுக்கிறீங்களே, ஒரு பூரா கொள்ளடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்காங்களே, அவங்ககிட்ட எல்லாம் கணக்கு கேட்கவே மாட்டீங்களா? அவங்களெல்லாம் கேட்கறது கிடையாது. அதே மாதிரி திடீர்னு எனக்கு முன்னாடி ஒரு 15 பேர் வாங்கியிருப்பாங்க அந்த இடத்த. அது வரைக்கும் அரசாங்கம் அவங்களெல்லாம் கேட்கல. நான் வாங்கணும்னா புறம்போக்கு இருக்குது இந்த இடத்துல. நான் சொன்னேன், வாங்கி வச்ச நிலத்தை வாங்கின புறம்போக்கு இருந்தால் எடுத்துக்க, எனக்கு ஒன்றும் தேவை, தாராளமாக எடுத்துப்போ. எனக்கு உங்களுடைய காசு இல்லை, பொதுமக்களோட 5 காசு எனக்கு வேணும். ஆனால் நீங்கள் 2 ஏக்கர் நிலம் தரேன்னு கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே, அது எப்படி? 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொல்லி மக்களுக்கு கொடுக்கல. அந்த மந்திரிகளும் ஆளுகின்ற அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தான் அதை கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்க பேரில் போட்டு 20 ஏக்கர் 100 ஏக்கர் 200 ஏக்கர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதை கூட அழகிரி பையன் கல்யாணத்துக்கு முத நாள் ஹெட்லைன்ஸ் டுடே அப்படின்னு ஒரு டிவியில் வரும், காட்டிக்கிட்டு இருந்தாங்க. 1.5 மணி நேரத்தில் நிறுத்திட்டாங்க. கலைஞர் அதெல்லாம் போடக்கூடாது, பயம், தைரியம் வேணும். என்ன கூட தான் சொன்னாங்க, தயவு செய்து யாரு இங்க பேசினாரு, தீர்மானம் படிச்சாரு சந்திரகுமார்னு, கொள்கை பரப்பு செயலாளர், என்னுடைய மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன், என்னுடைய பகுதி செயலாளர்னு இப்படி பேரெல்லாம் போட்டாங்க. என்ன சொன்னாங்க, கூட்டணி மாத்திரம் சேரக்கூடாது அப்படின்னு. யார்? மிகப்பெரிய பத்திரிகையான நான் மரியாதை வச்சிருக்க செவந்தி ஆதித்தனாருடைய பத்திரிகை மாலை மலர், அதில் போடுறாங்க. நான் அதான் கேட்டு, எங்களுக்கு தெரியாமல் விழுந்து போச்சுன்னு, நான் கலைஞர் ஒளிகள் எழுதின போடுவியா, அது மாத்திரம் போட மாட்டேங்கிறியே, வருங்காலம் முதல்வரேன்னு எங்க ஆளுங்க எங்க கட்சிக்காரங்க கொடுத்தா அதையும் போட மாட்டேன். ஆனால் இதை மாத்திரம் எப்படியா போடுறேன்? என் கட்சிக்காரங்க பேரை கொடுத்தா காசு கொடுத்தா யார் வேணும், நானும் காசு கொடுக்குறேன். கலைஞர் ஒளிகள் போடுங்களே, ஏன் போட மாட்டேங்கிறேன்? கலைஞர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன், என் கட்சியை தோக்கடிக்கணும், என்னை சேர விடக்கூடாது, எந்த பக்கமும் என்னை வளர விடக்கூடாது, இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலேவா நீங்க அண்டாத்துறையிட்ட பழகுனீங்க, பெறுறீங்க இல்ல பெரியாட்ட பழகுனீங்க, யார்கிட்ட பழகாத ஒரு அசிங்கமான அரசியல் நடத்துறீங்க. நீங்க அசிங்கமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே சொல்றாங்க இந்த பத்திரிகையில, காசு கொடுத்தாங்க போட்டு, அப்ப காசு கொடுத்தா யாரு எது வேணாலும் போடுவீங்களா? வீட்டு வசதிக்கும் சரி, நிலவரியும் சரி, கரண்ட் பில்லும் சரி, தண்ணியும் சரி, எல்லாத்துக்கும் வரி நாங்க கொடுக்கிறோம். அந்த வரியில மிச்சப்பட்டதான் நீங்க கொடுங்க. புரிஞ்சுங்க மக்களே, கலைஞர் இருக்கிற வரைக்கும் நீங்க ஏழைகளா தான் இருப்பீங்க, வசதியா வாழ முடியாது. அதனாலதான் நான் சொன்னேன், வறுமையும் ஊழலையும் ஒழிப்பேன் 2005 சொல்லிட்டு. ஏன்னா நம்மளை போல ஏழைகளுக்கு ஊழல் தேவையில்லை. ஊழல் இருக்கிறனால தான் வறுமை அதிகமாகுது. வறுமை இருக்க தான் கலைஞர் என்ன பண்றாரு, நான் அதை செய்றேன் இதை செய்றேன், நான் டிவி கொடுக்குறேன். எப்படி டிவி கொடுக்குறாருங்கிற முதல்ல நீங்க பார்த்துக்கிறேன் மக்கள். ஒரு டிவியோட விலை அவர் சொல்றாரு 2300 2500 இருக்கட்டும். இந்த டிவி இலவசம் அவங்ககிட்ட கொடுத்துட்றாரு. ஒரு 3 லட்சம் டிவிங்கிறாரு, அப்புறம் ஒரு 5 லட்சம் ஒன்று கொடுக்குறாருன்னு வச்சுக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லும் பொழுது டிவி தான் இலவசம். நீங்களும் ஆஹா கலைஞரோட உள்ளதை பார்த்தியா. ஆனால் டிவி யாரோடைய பணம்? உங்களுடைய பணம். உங்களுடைய வரி பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட கேபிள் டிவி காசை வாங்கிக்கிறார். 100 ரூபா 120 ரூபா கொடு. ஆக யார் புத்திசாலி கொள்ளையடிப்பதில்? கலைஞர் அவர் தான், நீங்க கிடையாது மக்கள். ஏன்னா அவர் அப்படித்தான் ஏமாத்தி இன்னைக்கு வரைக்கும் பழகிட்டு விட்டார். இந்த தேர்தல் நேரத்தில் வேணுமா கேபிள் டிவி இலவசம். திரும்ப ஒரு கோர்ட்டில் கேஸை போட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு கேஸை போட்டு நிறுத்திடுவார். அது வரைக்கும் சும்மா ஒரு 10 நாளை, அது கூட பொறுக்க மாட்டார். 10 நாளைக்கு விடுறாருன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் கலைஞருடைய வழிமத்திரம் ஒன் வே டிராஃபிக், ஒரு வழி பாதை தான், போகும் திரும்பாது, பணம் வந்துக்கிட்டே இருக்கு. இதை நான் சொல்லலை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லியிருக்கார்.
கலைஞர் போடுற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருகிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் தன் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும். என்னது? கடைசியில் தன் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும். அப்படிதான் அவர் போடுறார். இவர் சொல்றார், என்னுடைய ட்ரஸ்ட்ல இருந்து நான் கொடுத்தேன். யார் சொல்றார்? கலைஞர் சொல்றார். என்ன நீ தான் பெரிய கொடை வள்ளல், நான் கொடை வள்ளல் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. என்னைய பார்த்து நான் கேட்கிறேன், எப்ப இருந்து கொடுத்தீங்க? நீங்க இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாள் 87 வயசு. ஒரு 60 வருஷமாக நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? கிடையாது. 2005க்கு அப்புறம் தான் நீங்களே பண்றீங்க. சன் டிவி பிரிச்ச உடனே பங்கு பிரிச்சு கொடுத்தோன்னு தாங்க நான் கொடுக்குறேன். அதுவும் மோகன்ராஜ் அவர்கள் சொன்னபடி உங்க கதைக்கு யாருங்க 50 லட்ச ரூபா கொடுக்குறாங்க? நீங்களாம் 50 லட்சம் 70 லட்சம் 25 லட்சம் கணக்கு கட்டுறக்கா சொன்ன யாரு சொல்லுங்க? நீங்க கலைஞர் வச்சு 50 லட்ச ரூபா கதை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஆனா வித்து கொடுக்குறாருல படத்தை போற, அதனால பரவாயில்லைங்க, நீங்க எவ்வளவு நாள் எடுத்துட்டு எனக்கு கொடுக்கறத கொடுங்க. அவர் அப்படித்தான் பார்த்தா கலைஞர் இன்னைக்கும் இளமையாக இருக்கிறார்களா? கலைஞரின் இளைஞன் அப்படின்னு ஒரு கதை எழுது. ஏன் பார்க்குறேன்னா பார்க்கலையே, நம்மளுக்கு தெரியாது. அது மாவட்ட செயலாளர்லேருந்து எல்லார்ட்டையும் டிக்கெட் வாங்கிக்கிறச்சு. யார் அதோட தயாரிப்பாளர்னா மார்டின் அன்கோங்கிறவர் தான் இன்னைக்கு ப்ரொடியூசர். ஏனென்றால் அந்த பிளாக் மணிலாம் ஒயிட்டா மாத்திரக்காக இவர் வச்சிருக்காரு. அவ்வளவுதான். இது நான் சொல்ல, பத்திரிகையிலே மத்தவள்ளி போட்டுக்கிட்டு. ஏன் இதையெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, கலைஞர் என்னைக்குமே கதை வசனத்தில் கெட்டிக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் அப்படியெல்லாம் நினைக்கிறது கிடையாது. ஏதோ அப்ப எழுதினார் ஒரு பராசக்தி, ஒரு மனோகரான், அதையே சொல்லிக்கிட்டு இன்னும் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்காரு. உடனே அவர் முரசில் விஜயகாந்துக்கு இப்போ படை மாடல ஓடாட்டி என்ன? உங்ககிட்ட வந்து ஃபைனான்ஸை கொண்டு வந்து நிற்கலையா? உங்கள் பிள்ளைகளை வந்து உங்கள் பேர பிள்ளைகளை படம் எடுன்னு சொல்லலையே? நீங்கள் கால்ஷீட் நாங்கள் கேட்டு கொடுக்கல, அப்புறம் எதுக்கு? இவர் எப்படிலாம் ஏமாத்துவார்னா, எனக்கு தமிழ்னா உயிரும்பாரு. சரி, அதுக்கு என்ன பண்ற? தமிழ் பேரை வையா அப்படிம்பாரு. ஆனால் அவர் பேரை இங்கே ரெட் ஜெயின் மூவிஸ், சிகப்பு பூதன்னு வச்சுக்கங்களேன். உங்களை யார் வேணான்னா கிளவுட்ஸ் நயன், யாரு? மதுரையில் இருக்க அழகிரியோட பையன், இவருடைய பேரன். கிளவுட்ஸ் அப்படிங்கிறது மேகம் 9ன்னு வையுங்களேன். உங்களை யாரு வேணாம்னா அது வைக்க மாட்டாங்க. ஸ்டாலினை பார்த்து கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு ஸ்டாலின் கலைஞர் வச்சாரு, ஏன் உங்களுக்கு தமிழ்ல பேர் வைக்கல? உடனே ஒரு சொல்ல, இல்ல எனக்கு வச்சது இது காரண பெயர். என்னையா காரணம்? அடுத்தவங்களுக்கெல்லாம் காரணத்தோட தான் வச்சிருக்காங்க. அப்பா அம்மா காரணம் இல்லாமலே வச்சிருக்காங்க. சரி, அப்படி என்றால் உங்களுடைய மனைவியாருக்கு துர்கா ஸ்டாலின்றத ஏன் சாந்தி ஸ்டாலின் நீங்க மாத்திரம் மாத்திக்கிட்டீங்க? கேட்டா எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, அதனாலதான் மாத்தினேன். ஆனா தினந்தோறும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவங்க சாமி கும்பிடுறத படம் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர் போய் திருவாரூர்ல அப்படியே உட்காந்துருக்கேன் பாரு, ஊதுபத்தி எரியும், பழம் இருக்கும், எல்லாமே இருக்கு. இவர் சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. ஏன் ஊதுபத்தி எரியுது? எல்லாரும் கேட்டா, அழகிரிலேருந்து எல்லாரும் கேட்டா, எங்களுடைய குலதெய்வமானதுக்காக நாங்கள் போனேன் திருக்கோளைக்குமா. கேட்டா என் மனைவிமார போனாங்க, நான் கூட போய் சும்மா நின்றுக்கிட்டேம்மா, போயிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. ஆக இப்படிப்பட்டவங்க தான் இவங்க. காரண பெயர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, கல்யாண மேடையிலேயே கலைஞர் ஒருத்தருக்கு தமிழ் பேர் வச்சார். நான் என்ன சொல்றேன், ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு 50 வயசை தாண்டிருச்சு, இப்போ பேரை மாத்தின என்ன தப்பா போச்சா? தமிழ் பேர் வைங்களேன். ஒருத்தர் அப்பாவுக்கு பேரை மாத்திக்கிட்டே இன்னைக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கா. தைரியமா பேர் பெத்த அப்பாவுக்கு பேர் வச்சது யாராவது பார்த்துருக்கீங்கன்னா? ஒரு ஆள் வச்சுட்டு தைரியமா பேச, பெத்த பிள்ளைக்கு தானே உங்களுக்கு பேர் வைக்க சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆக இதையெல்லாம் சொன்னாலும் விஜயகாந்த் பைத்தியக்காரன், விஜயகாந்த் முட்டாள். விஜயகாந்த் பைத்தியக்காரனா முட்டாளா என்பது தெரியாது. அது பொறுத்திருந்து பாருங்கள், விஜயகாந்த் பைத்தியக்காரனா முட்டாளுங்கிறது பின்னாடி தெரியும். ஏன்னா எல்லாரும் கேட்டா சொல்லுவாங்க, கலைஞர் ரொம்ப அறிவாளி. எதுல அறிவாளி? கொள்ளையடிப்பதில் அறிவாளி, ஊழல் செய்வதில் அறிவாளி. நல்ல மனசுக்காரன்னு சொன்னா ஒத்துக்கிற மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு அவர் மேல பூச்சிக்கொல்லி மருந்து, கோதுமை பேர ஊழல் வழக்கில் சர்க்காரி கமிஷன் இன்னைக்கு தீர்ப்பு இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிடிச்சு கொடுக்கும் பொழுது அப்ப சர்க்காரி கமிஷன் என்ன தெரியுமா சொல்லுச்சு? விஞ்ஞான முறையில் ஊழல் செய்துள்ளார் கலைஞர்னு சொன்னாங்க. அப்ப எம்ஜிஆர் கேட்டாங்க,
கலைஞர் தான் ஊழல் செஞ்சாருன்னு சொன்னாங்களே அப்படின்னு. மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, நம்ம கொடுக்கணும் விட்டுருங்க அப்படின்னு. ஆக அவருக்கு இருந்த பெருந்தன்மை என்னன்னு பாருங்க. மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க. அதனால இவர் பார்த்தா போன ஆட்சியை பார்த்தியா, அந்த ஆட்சியை பார்த்தியா, நீ ஏன்பா அதுக்கு தானே மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, நீ ஆட்சியில் என்ன பண்றீங்கன்னா சொல்ல மாட்டார். திசை திருப்புவார். அவங்கள பாரு, அவங்கள பாரு, அவங்கள பாரு. என்னதான் பண்றது? இதோட சேர்ந்த காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்துருக்கும். என்ன பண்றது? அவங்களும் இதே மாதிரி தான். ஏன்பா ராஜா அதில் வந்து ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடந்திருக்குன்னா பாரதிய ஜனதா ஆட்சியிருந்து எங்க பிஜேபி அதான் மூடு கட்டிட்டோம், நாங்கள் தான் ஓட்டு உங்களுக்கு தானே போட்டிருக்கேன், நீங்கள் சொல்லுங்கன்னா சொல்றது ஆள் ஆளுக்கு சண்டை. நான் என்ன சொல்றேன், நான் ரொம்ப பேசல. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலுங்கிறது யாருக்கும் இந்த செல்போன் இருக்குல்ல அதோட ஊழல் தாங்க, யாருக்கு கொடுக்கறது தான். அந்த ஊழல் தான் அவர் அதிகமாக பண்ணிட்டாரு பிஜேபி பேரில். அப்போ தான் ஆரம்ப கட்டம். இது வந்து நான் உங்களை மாதிரியும் பேப்பர்லையும் ரேடியோலையும் படித்து உண்மை. இன்னைக்கு வளர்ந்தது இவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் என்ன வந்துச்சு? பாரதிய ஜனதா செஞ்சதை தான் நான் செய்கிறேன்னா, நீங்கள் ஒரு 5 ரூபாய்க்கு இடம் வாங்கியிருப்பீங்க, இன்றைக்கி 5000 ரூபாய்க்கு இந்த இடம் போகும். 5 ரூபாய்க்கு வாங்கின விலைக்கு கொடுப்பீங்களா நீங்கள்? அது மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்தாங்கன்னு சொன்னால் கேட்குறதில்ல. இவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் அந்த ஸ்பெக்ட்ரம் ஊழலில் நடந்திருக்குன்னா அதெல்லாம் கிடையாதுங்கிறார். ஸ்பெக்ட்ரம் ஊழலை பற்றி பேசுகிறார். ஸ்பெக்ட்ரம் ஊழலை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் நிரபராதிகள், இழப்பு தானே தவிர ஊழல் கிடையாது. ரைட், இழப்பு தான், ஊழல் எல்லாம் ஒத்துக்கிறேன். ராமாயணத்தை மாத்திரம் சொல்லுவீங்க, கோடிட்டு காட்டுவீங்க. சீதை தன்னை கற்புடையவள்னு சொல்லும் போது அவங்களே நெருப்பு வச்சு குதிச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் கற்புடையவன் நிரூபிச்சிருங்களேன், குதிச்சிருங்களேன். என்னன்னாலும் வாடா, மடியில் கனம் இல்லை, எனக்கு வழியில் பயம்லன்னு சொல்லிட்டு போங்களேன். அது சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாராளுமன்ற கூட்டுக்குழு வச்சாலும் எந்த குழு வச்சாலும் வா அப்படின்னு தான் சொல்லணும். அதை பேசுறது கிடையாது. இவர் எதையாவது திசை திருப்புவார், கேட்டா உடனே ஜாதி எழுப்பார். அவர் தலித்துங்கிறனால மேல கேச போடுறீங்க. நான் தவறாக சொல்லவில்லை. அந்த இனத்திற்கும் அந்த மக்களுக்கும் பெருமையை தேடி கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இன்னைக்கும் பெருமையை தேடி கொடுத்தார். அந்த மாதிரி பெருமையை தேடி கொடு. அதே மாதிரிதான் ஜெகஜீவன் ராமன் அவர்கள் தலித் இனத்தை சேர்ந்து வந்தாலும் 33 வருஷம் ஜெயிச்சார், மந்திரியாக இருந்தார். அவரும் தன் இனத்திற்காகவும் தன் நாட்டுக்காகவும் பாடுபட்டவர் தான் ஜெகஜீவன் ராம். அதே மாதிரி மந்திரி கக்கன் இருந்தார், தன் இனத்துக்காகவும் தன் நாட்டுக்காகவும் பாடுபட்டவர் தான் கக்கன். அதை விட்டுட்டு ஊழல் பண்ணவர்களாம் ஏங்க ஜாதியை இழுக்கிறீங்க? ஏன் இவர் ஜாதியை இழுப்பாருன்னு நான் சொன்னேன். அதற்கு காரணம் இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1969 அவர் இறந்தார். பிப்ரவரி 3 இறந்தார். இறந்து முடிஞ்சோன்னா யார் முதலமைச்சராக வரணுங்கிற பிரச்சனை. அப்போ கலைஞர் எம்ஜிஆரை பிடிச்சிக்கிட்டாரு. ஒவ்வொரு கேட்டால் இல்லையம்மா இருப்பேன், ஏன்னா யாருக்கும் தெரியாதுல்ல இவர், அதனால இல்லைன்றவார். ஓஹோ, இவர் கலைஞர் அப்போ கூட இருந்தார். இந்த இருக்கிறவங்களாம் இருக்காங்க. என்கிட்ட ஒருத்தர் இருக்கார், அவைத்தலைவர்னு இருக்காரு. அந்த பக்கம் நெடுஞ்செலி அண்ணன் செலியன் இருக்காரு. இங்கிட்டு சோ ராமசாமி இருக்காங்க. எல்லாருமே அந்த வயசில் கிட்டத்தட்ட அவரை ஒத்துருக்கிறவங்க தான். நான் அதையெல்லாம் சாட்சிக்கு இழுக்கல, இருந்தாலும் சொல்றேன். அப்ப சொல்ற நெடுஞ்செழியன் அவர்கள் மிகவும் உயர்வான ஜாதியை சேர்ந்த முதலியார் இனத்தை சேர்ந்தவர். அவருக்கு முதலமைச்சர் கொடுக்காதீங்க, நல்லா பார்த்துக்க. எங்க ஜாதியை கொண்டார், மிகவும் உயர்வான ஜாதிக்காரர் முதலியார். அப்ப பேரறிஞர் அண்ணா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் சொல்ற வார்த்தை, அண்ணாவின் இதயத்தை இரவலாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னவரோட வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். சொல்றார், நான் யார் கலைஞர் சொல்றார், அவர் உயர்ந்த ஜாதி முதலியார் இனத்தை சேர்ந்தவர். நான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், மிக மிக எத்தனை மிக வேணுமாலும் போடுத்துங்க, ஆனா எனக்கு மட்டும் முதலமைச்சர் பதவியை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினார். அன்னைக்கே ஜாதியை கொண்டு வந்தார். இப்போ மத்திய ஜாதியை கொண்டு வராம இருப்பார். தான் மக போனா உடனே ஒரு ஜாதியை சொல்லுவார். ஜெமினி கணேசன் ஃபங்க்ஷனுக்கு போனா அவங்க அத்தை எங்க ஜாதிம்பாரு. யார் ஒரு ஜாதி யார் இழுக்கிற? நாங்கள் இழுக்கிறோமா? எல்லாரும் ஒண்ணு. அந்த காத்து இந்த அத்தனை பேர் கூடியிருக்கு.
இல்லை யாருக்காவது எந்த ஜாதி எந்த மதம்னு தெரியுமா? இத்தனை பேர் விடுற மூச்சு காத்துல எந்த ஜாதி, இந்த ஜாதி தான் இந்த மாதிரி மூச்சு காத்து விடுது, இந்த மதம் தான் இப்படி பேசுறாங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன அக்கப்போர் கூட்டுறீங்க? இவர் மாத்திரம் எழுதுவார், 2 ஆடு முட்டிக்கிருச்சுன்னா ஓனாய ரத்தம் குடிக்க துடிக்கிறது பார்த்துருங்க, அந்த ஓனாயே இவர் தாமா, தயவுசெய்து பார்த்து இருந்துக்குங்க. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இப்படியெல்லாம் முண்டு குப்புன்னு முரணா சொல்லுவார். அதே மாதிரி ராஜாவோட பிரச்சனை வரும்போது சொல்றா, ஐயர்கள்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க. தினமலர் பத்திரிகை ஆசிரியர் ராமசுப்பிரமணியம் வந்து ஐயர், அமர் ஜூனியருடன் ஆசிரியர் சீனிவாச ஐயர், தினமணி வைத்தியநாத ஐயர், குமுத ரிப்போர்ட்டர் வரதராஜ ஐயர், துக்ளக் சோ ராமசாமி ஐயர். இந்த ஐயர்கள்லாம் சேர்ந்து சிபிஐ விசாரணை நோண்டி நோண்டி இவங்க பார்த்தாங்களா, என்னமோ கேட்டாராம், ஒன்றும் சொல்லலாம், ஊழல் பண்ணும்போது நீங்கள் கூட இருந்தீங்களா? இந்த கேள்வி அவங்க திரும்ப கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்க, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படி. நான் தான் சொல்கிறேன், தீர விசாரிக்க விடுங்களேன் பார்ப்போம். ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. அப்போ சொல்றார், இவர் இன்றைக்கு ஐயர்களை பற்றி திட்டுறாரு, திட்டும்போது இன்னொரு சொல்றார், மனு தர்மம் மறுபிறவி எடுக்காது. அந்த ஜெகதல பிரதாபன் யார் என்றால் கலைஞர் தான். அந்த அளவுக்கு அவர் தன்னை எப்படினாலும் மாத்திக்கிறார். இந்த விளாங்கம்னு சொல்லுவாங்க, பாம்புக்கு தலையும் வாழை வந்து மீனுக்கும் காட்டுமா, அது மாதிரி தான் இவர். யாருக்கு யாரும் எப்படி எப்படி போகணுமோ அப்படியெல்லாம் வளைஞ்சு கொடுத்துட்டு, அவருக்கு தேவை முதலமைச்சருங்கிற பதவிதான். இப்ப சொல்றார், வேலை வாய்ப்பை பத்தி அடுத்து பேசலாம். என்ன சொல்றார், என்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குதோ அன்னைக்குத்தான் நான் மகிழ்ச்சி அடைவேன். எப்ப சொல்றார்? 5 தடவை முதலமைச்சராக இருந்து 5வது வருஷம் முடிய போற நேரத்தில் சொல்றார், இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கின்றாதான் அன்னைக்கு தான் நான் மகிழ்ச்சி அடைவேன். என்னையா போய் 5 தடவை முதலமைச்சராக இருந்தீங்களே, 5 தடவை செய்ய வேணாம், 2 தடவை விட்டு மீதி 3 தடவை இருந்தீங்களே, அப்போ வேலை கொடுத்துருக்க வேண்டாமா? இந்த தேர்தல் அடுத்த தடவை வரும்போது தான் கொடுக்கணுமா? ஏன்னா இவருக்கு தெரியும் இவர் தோத்து போயிடுவார். அதனால நீட்டில் பேப்பர்லாம் கையெழுத்து போறாரு. யாரு? உனக்கு ஃப்ரீ வச்சுக்க, உனக்கு சம்பளமாக வச்சுக்க. யார்? நீ என்ன எலக்ட்ரிசிட்டி போட, உனக்கு ஃப்ரீ சம்பளமாக கூட வச்சுக்க. நீ யார்? போனஸா உனக்கு வச்சுக்க 7000 ரூபா. நீ யார்? ஆசிரியர், ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுறா இருந்தா உனக்கு சம்பளம் கூட வச்சுக்க. நீ யார்? ஐயா நாங்கள் பெப்சி தான். ஓ சினிமாவில் வா, என்ன 600 கோடி ரூபா தரேன், கடன் தரேன் தான் கையெழுத்து போடுறார். ஏனென்றால் இவர் அடுத்த தடவை வரமாட்டாருங்கிற 4 மாதம் தான், நல்லா தெரியும் அவருக்கு. ஆகையினால அடுத்து அரசாங்கம் வரவங்க கஷ்டப்படட்டும். அப்பதானே இவர் சொல்லுவார், நான் அப்பவே எல்லாத்துக்கும் ஓகே பண்ணேன், இவங்களால முடியல பாருங்க. ஆக இவர் இப்படித்தான் பொய் சொல்லுவார். அதே மாதிரி தான் சொல்லுவார், ஏழைகள் காப்பாற்ற இந்த கலைஞர் இருக்காருன்னு சொல்லுவார். நான் சொல்றேன், இவர் ஆட்சிக்கு வந்தோன்னா கிட்டத்தட்ட டாஸ்மார்க் இந்த குடி இதுல 7000 கோடி வந்தது. மக்கள் எவ்வளவு வந்தது? 7000 கோடி வந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 12,000 15,000 கோடி வரைக்கும் வருது. இனாம், டிவி இனாம் கேட்கல, ஆனால் இனாம். இப்போ கேஸ் இல்லை, கேஸ் அடுப்பு இனாம். கரண்ட் இனாம், கரண்டே வரல. கரண்ட் அதாவது எல்லா விவசாயிகளுக்கும் மோட்ரு ஃப்ரீ. கரண்ட் வந்தால் தானே மோட்ரு ஃப்ரீ, எல்லாத்துக்கும் கொடுத்துரும் முதல்ல அப்படின்னு. ஆக இதையெல்லாம் எதில் பண்ணுறாரு? ஏழைகளை நான் காப்பாற்றுறேன், இலவசம் கொடுக்குறேங்கிறாரு. ஆனால் இவர் தமிழ்நாட்டின் கடன் 1 லட்சம் கோடி எப்படியா வச்சிருக்கார்? நான் சொல்ல, பேப்பர்ல சொல்றேன், அவர் தான் சொன்னார். 1 லட்சம் கோடி கடன் இருக்கு. இலவசம் அள்ளி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 1 லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சு? நன்றாக சிந்தித்து பாருங்க மக்கள். நம்மளை மொட்டையடிச்சு மூளையில் உட்கார வைக்கணும், அதான் இவருக்கு பிடிக்கும். ஏழைகள் இருக்கிற கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்பார். ரோடு இப்படி மோசமா இருக்கும், கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்பார். விலைவாசி இப்படி உயர்ந்துக்கிட்டே இருக்கணும், அப்பதான் கொள்ளையடிக்க முடியும். ஸ்பெக்ட்ரம் 2G அலைவரிசையிலும் கொள்ளையடிக்கிறவனு சிபிஐ ரைடு, நல்லா புரிஞ்சுக்கணும். கல்மாடி வீட்டில் காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் பண்ணவனுக்கும் சிபிஐ ரைடு. ஐபிஎல் போட்டி கிரிக்கெட் போட்டி நடத்தணும் சிபிஐ ரைடு. வெங்காய வியாபாரிக்கும் சிபிஐ ரைடு. இப்படி இதான் இந்த நாட்டோட தலையெழுத்து. சும்மாவது நம்மளை காப்பாற்றிக்கிறான்.
வெங்காய வியாபாரி என்னையா பண்ண, நீ வெங்காயத்தை நடுறதுக்கு விவசாயிகளுக்கு என்னென்ன பண்ணணும், விவசாயிகளை நல்லபடியாக வையன் தங்க தட்டில் அவங்கள தாளாட்டுறீங்களா? விவசாயம் தாளாட்டுறதில்ல மக்களே. ஏன் இதெல்லாம் சொல்ற? நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சி நம்மளுக்கு தேவையாங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். நான் சொன்னேன் வறுமையும் ஊழலையும் ஒழிப்பேன். வறுமையை ஒழிச்சா இவங்க ஊழல் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், இந்த மாதம் 500 ரூபா பணம் கட்டணும், உடனே கரண்டை கட் பண்ணிடுறாங்க. டெலிஃபோனுக்கு 1000 ரூபா கட்டலாம், டெலிஃபோனை கட் பண்ணுங்கிறாங்க. எங்கள் காசை கொள்ளையடிச்சிட்டு போகிற ராஜினாமா பண்ணால் மாத்திரம் போதுமா? இவனுக்கு என்னையா தண்டனை சொல்லு? கிடையாது. அதான் மந்திரி பதவி எடுத்துட்டேன். என்ன எங்களுக்கு எல்லா விதத்துலையும் குடி தண்ணி வரி கட்டலாம், குடி தண்ணி கட்டு, நிலவரி கட்டாட்டி எல்லாமே கட்டு, கரண்ட்லேருந்து எல்லாம் கட்டு. ஆக இப்படியாக கட் பண்ணி எங்களை கொள்றீங்களே, இதற்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க? அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு ஒரு ஆட்சியில் ஏகப்பட்டது கெட்டு போயிருக்கு. பின்னாடி ஒழுங்கான வரேன். சமசீர் கல்வின்னு சொல்கிறோம். இந்த சமசீர் கல்வியை பற்றி நம்ம பேசும் பொழுது என்ன இருக்கு? இவர் ஒரு கல்வித்துறையை ரெண்டாக்கினார். கல்வித்துறை ஒன்று, மேல் படிப்பு துறை ஒன்று ஆக்கிட்டு லஞ்சத்தை எக்கச்சக்கமாக சம்பாதிக்கின்றார். லஞ்சம் வாங்கணும்னா கலைஞரை கொண்டு போய் நின்றது. ஐயா கோச்சிக்கிறேன், எனக்கு 1000 ரூபா தான் கிடச்சி, சரி கொடு, 1000 ரூபா கொடுன்னா வாங்கிக்கணும். ஆனால் இவங்க தேவையெல்லாம் 10,000 ரூபா அடித்து வச்சுருப்பாங்க. சரி, இவர் அப்படித்தான். எல்லாருமே ஊழல் ஊழல் ஊழல், எங்கும் ஊழல். அதாவது இவர் எப்படிப்பட்டவருங்கிற நான் சொல்றேன். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு நான் சொல்றேன்னா, எப்படி கெடும்? காவல்துறைக்கு என்ன வேலை? அடுத்த கட்சிக்காரன் என்ன பண்றான் அதை போய் நோண்டுங்கிறது தான் வேலை. அண்ணே அந்த வீட்டில் கொள்ளல, அதெல்லாம் பார்க்க நீ போயா, விஜயகாந்த் கட்சியில் யாரும் வரானான்னு பாரு. ஆக போலீஸ் எந்த வேலையும் கிடையாது. இன்னைக்கு காவல்துறை என்பது திமுகவின் ஏவல் துறையாக மாறி இருக்கு. அவங்க சொல்றது கட்டுப்படுறாங்க, அவ்வளோ பாவம். ஏன் ஏவல் துறையாக மாறிச்சுன்னா, அவங்க லஞ்சம் கொடுத்து தான் வேலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. போலீஸ் வேலைக்குன்னா அவ்வளோ லஞ்சம், சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்குன்னா அவ்வளோ லஞ்சங்கும் போது அந்த லஞ்சத்தை எப்படி சம்பாதிக்கிறது? உள்ளேனையா உள்ளேனே. அதனால தான் விருதகிரி படத்தில் நான் வச்சேன், மன்சூரை பார்த்து அவன் ராஜாதி ராஜா ராஜ மாத்தாண்ட ராஜா கம்பீர விருதகிரி சார் வணக்கம் சார். எப்பவோ 2 நாளைக்கு முன்னாடி வர்றதுக்கு எங்களை இப்போவே நிற்க வச்சுட்றாங்க சார், கைகள்லாம் வலிக்கி சார். அப்பப்போ இப்படி போனால் சார் நாங்கள் வரப்பா நிற்போம். எப்படி இப்படி தப்புகள் பண்ணால் வரப்பானா. ஆக எந்த அளவுக்கு ஒரு மோசமாக காவல்துறை இருக்குன்னு நீங்கள் பாருங்க. காவல்துறையோட வேலை என்ன? நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களை கண்டுபிடிக்கணும், நாட்டில் வெடிகுண்டு வைக்கலாம், நாட்டில் ரவுடித்தனம் பண்ணுறாங்களா அது பண்ணணும். ஆளுங்கட்சிக்காரங்களை பிடிச்சா கேஸ் போடக்கூடாது, கேஸ் போட மாட்டோம். ஆளுங்கட்சிக்காரங்க அடித்தா பிடிக்காது, இதுதான் முதல் வேலை. இந்த இருக்கே இந்த இடத்துக்கு பக்கத்தில் பழைய போலீஸ் அதிகாரி குப்புராஜ் அவர்களே கொன்னுட்டு இருக்காங்க. அவரை பற்றி புலன் விசாரணை பண்ணும் பொழுது மந்திரி அவர்கள் ஜெயிலில் அந்த கொடியோட போறார் உள்ள. போடா, சாட்சி களையப்படுமா களையப்படாத? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு புலன் விசாரணை பண்ணும் பொழுது சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தாலும் தலையிடக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் மந்திரி தலையிடுறார். ஏன் அவர் தலையிடுறாருன்னா, கலைஞரே அப்படித்தான் சொல்றார். ராஜாவை சிபிஐ பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் நல்லவருங்கிறார். அவர் எப்படி இருக்கும்? யாருமே சாட்சி சொல்லக்கூடாது. அதே மாதிரிதான் இதுவும் இருக்கு மக்களே. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் தலையிடுவார். இவர் இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. இந்த சட்டம் ஒழுங்கு என்ன வச்சு பண்ணலாம்னா, நான் வீட்டை விட்டு கிளம்புடா, வரிசையாக ஒரு 35 போலீஸ் ஆஃபீஸ் வரைக்கும் நிற்கும், எனக்கு பாதுகாப்பு தான். விஜயகாந்த் இந்த வண்டியில் கிளம்பிட்டார், இப்படி திரும்பிக்கிடுவாங்க. விஜயகாந்த் இந்த வண்டியில் போகிறார், விஜயகாந்த் இந்த ரூட்டில் போகிறார், விஜயகாந்த் இப்படி வர்றார், சொல்லிட்டு போங்க. எனக்கு என்ன மடியில் கனமாக இருக்குது, வழியில் பயம் வருது, எனக்கு ஒன்றும்ல. அப்புறம் போலீஸ் இவங்க டேப் பண்ணுறது, யார் யார்கிட்ட பேசுறது, இவர்கள் தான் இதுதான் வேலை. அதனால தான் வீட்டில் தனியாக இருக்கிற பொம்பளை ஆள்கள் மர்டர் பண்ணுறாங்க, ரோட்டில் போகிற கழுத்தில் கிடக்கிற செயின் ஆக்குறாங்க. அதுவும் அதிகமாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளை கடத்துறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, ரேப் பண்ணுறாங்க. ஏன் நடக்குது? எல்லாம் காவல்துறை ஆளுங்கட்சிக்கு கைகட்டி
ஏவல் துறையாக இருப்பதால் தான். அதே மாதிரி தான் சொல்றேன். இன்னைக்கு கல்வியிலையும் கூட படிக்க வச்சா லஞ்சம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும். இன்னைக்கு சொல்றார், ஜூனியர் விடலையும் குமுதர் விடலையும் படுத்தேன். கோயம்புத்தூர்ல இருக்கிற வைஸ் சான்சலர் நான் லஞ்சம் கொடுத்து தான் வேலைக்கு சேர்ந்தேன். அவரை இன்னும் பிடிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் பிடிக்குன்னு சொல்றேன். ஏன் இதை சொல்றேன்? நான் லஞ்சம் வாங்கிட்டு எத்தனை பேருக்கு அவர் தைரியமா சொன்னா லஞ்சம் கொடுத்தேங்கிறார். அவங்க லஞ்சம் வாங்கினாங்க, கோடிக்கணக்கில் வாங்கினாங்க. 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கினாரா ஈபியில். அப்படி உடனே தண்டனை வை. எவ்வளோ ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கு ஆட்சி நடக்குது. இப்போ நான் கூட சொல்லுவேன், பனையூரில் ரெட்டை கொலை வழக்கு நடந்தது. இப்படி நடந்திருக்குன்னு கேள்விப்பட்ட விஜயகாந்துக்கு சமன் அனுப்பு. விஜயகாந்த் கரெக்டாக சொல்கிறாரு. ஏங்க எனக்கு கிடைச்ச விஷயத்தை சொன்னால் தப்பா? ஏன் அதே மாதிரி பத்திரிகையில் அனுப்ப எழுதுனாங்களே, டிவியில் சொன்னாங்களே, அவங்களுக்கு சமன் அனுப்புங்களே. விஜயகாந்த் எப்படியாவது ஒழிக்கணுங்கிறக்காக தான் உடனே சமன் அனுப்பு. ஆக விஜயகாந்துக்கு சமன் அனுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன முடியும்? சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு நீங்க பார்க்கலாம். மந்திரி மகன்களோ யாரா இருந்தாலும் கொலை பண்ணலாம், ஆனால் மறைக்கப்படும். அதுதான் மக்கள் எல்லாம் இது பண்றாங்க. அதனால தான் சொல்றேன், 4 மாசம் தான் நீங்க ஆடுற ஆட்டம், பாடுற பாட்டம். காவல்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, மாற்றி தான் அமைக்கப்படுங்கிற மாத்திரம் மறந்துடாது. என்னடா இப்படி பேச? விஜயகாந்த் நான் பேசல, அந்த உட்கார்ந்துருக்காங்களே லட்சக்கணக்கான மக்கள், இவங்களுடைய குரலாகத்தான் நான் ஒலிக்கிறேன். இங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, நீதியின் குரல் அடிக்கடி பேசுவார். அதே மாதிரிதான் உங்களுடைய குரலாகத்தான் நான் இங்க ஒலிக்கிறேன். என்னையா பெத்த பிள்ளைய ஜாமீன் எடுக்க முடியல, போய் டீ வாங்கிட்டோம், அங்கே போய் ரொட்டி வாங்கிட்டோம், பண்டு வாங்கிட்டோம், பிஸ்கட் வாங்கிட்டோம், சிகரெட் வாங்கிட்டோம். என்ன அக்கிரமம் பண்றாங்க? ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, காவல்துறை என்பது என்ன அப்படிங்கிறது. இவருக்கு தேவை என்றால் எதையும் செய்வாங்க. அதே மாதிரிதான் கலைஞர்கிட்ட போயிட்டு, ஏங்க நீராராடியாவும் பூங்கோதையும் என்னங்க பேசிக்கிட்டாங்க. ஏயா நீராராடியா வடக்கத்திப்பன், இவன் தெக்கத்திப்பன். உடனே ஒரு பதில். நான் கேட்கிறேன், வடக்கத்திப்பன் தெக்கத்திப்பன் சப்பாத்தி சுடுறதையா பேசிக்கிறீங்க? சம்பாதிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை மேல புரிஞ்சுக்கணும். இவர் ஏதாவது கேட்டா பதில் வழக்கமான ஒன்று தானே. என்னையா வழக்கமான ஒன்று? எங்க நீராராடியை பற்றி டாடா ரத்தன் முண்டி கொண்டார். என்ன பதிலியாது? பதில பாருங்க, எப்படி எப்படியெல்லாம் பதில். இப்படி ஏட்டிக்கு போட்டியா பதில் பேசுறவர் தான் கலைஞர். கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க வெங்காயம் விலை ஏறி போச்சுங்க, போய் பெரியார்கிட்ட போய் கேள்வி. பையன் என்ன பெரியார்கிட்ட போய்? அப்போ பெரியாரை கேவலப்படுத்துறீங்களா? சுயமரியாதை இயக்கத்திலேருந்து வந்தேன்னு பெரியாரை கேவலப்படுத்துறீங்களா? ஆக இதை கேட்டுக்கிட்டு வீரமணி இருக்காரா? சும்மா தான் இருக்காரா? என்ன பெரியார்கிட்ட போய் வெங்காயம் விலையை போய் கேட்குறீங்க? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றாங்க, பிரதம மந்திரிலிருந்து எல்லா மந்திரியும் சொல்றாங்க, மத்திய அரசுடன் மாநில அரசும் இந்த விலைவாசி கட்டுப்பாடை குறைக்கணும். விலைவாசி வானலாக ஓடி இருக்கு, எங்க பார்த்தாலும் விலை. இன்னைக்கு சொன்னார் மோகன்ராஜ், சொன்னார் சேலம் மாவட்ட செயலாளர், ஒரு முருங்கைக்காய் 11 ரூபா, தக்காளி 40 ரூபாங்க கிலோ. வெங்காயம் இன்னும் குறையில, பாகிஸ்தான்காரன் கொடுக்க மாட்டேங்கிறான். எப்படியாச்சும் அவர் கேட்டா நான் 1 ரூபாய்க்கு அரிசி போடணும். 1 ரூபா அந்த அரிசியை வாங்கி ஆடு மாடுக்கு தான் போடுறாங்க, கோழிக்கு தான் போடுறாங்க. மனுஷனா சாப்பிட்றாங்க கிடையாது. கடத்தல்காரனுக்கு பயன்படுது 1 ரூபா அரிசி பாலிஷ் பண்ணி அவங்க கொண்டு போய் விற்கிறாங்க. அதே மாதிரி தான் டிவியை கொடுத்தோன்னு நெத்தியில் கையை வச்சா. இது என்னங்க, நான் டிவியை கொடுத்த நேரம் மழை வெள்ளம் வந்துச்சு. மழை வெள்ளம் வரும்போது ஒவ்வொரு வீட்லேயும் 2 டிவி, ஏன் டிவி வச்சுக்கிட்டா கேரளாவில் போய் விற்க முடியல. இந்த ஸ்பெக்ட்ரம் ராஜாவோட ஊழல் வீடு வரைக்குள்ள வந்துருச்சுப்பா. நான் டிவி கொடுத்து பெரிய பிரச்சனை. 2G 2Gன்னு சொல்கிறாங்களே. நான் எனக்கு கூட தான் செல்ஃபோனில் SMS 2Gங்கிறது சோனியாஜி ராகுல்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய விருதகிரி ஃபங்க்ஷன்லையும் ஜிஜி நிறையோ. நாட்டில் பிரச்சனை 2G தான், நீ ஏன் ஜிஜிங்கிறன்னு. ஆக இவர் எப்படியெல்லாம் பேசுவாருங்கிறதுக்கு விளக்கம் சொல்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்ற மக்களே. கலைஞர் அவர்கள் எதை வேணாலும் பேசுவார், தன்னை எப்படினாலும் மாற்றிக்கிறார். பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி தன்னை உரிச்சுக்கிறார். இன்னைக்கு நான் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்கள் முன்னாடி 6வது வருஷத்தில் வந்து பேசுகிறேன்.
அவருக்கு தெரியாது கட்சியை பற்றி. அவர் என்ன சொல்லாரு, என்னமோ நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு முதலமைச்சர் ஆகணுங்க ஆசையில் வந்திருக்காரு. முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை யாருக்குத்தால, உங்களுக்கு இல்லையா, உங்க பிள்ளைக்கு இல்லையா, எல்லாருக்கும் தான் இருக்கு. நேரத்தில் சொல்றார், நான் மஞ்ச பைய தூக்கிட்டு வந்தேன், வசதியே கிடையாதுங்கிறார். ஒரு நேரத்தில் சொல்றார், குடும்பம் ஓரளவு வசதியான குடும்பம் தான், திருடர்கள் வந்து திருடுகிற அளவுக்கு வசதி இருக்குங்கிறார். எப்படி மாற்றி மாற்றி பேசுறாருன்னு பாருங்க. எலும்புள்ள நாக்குங்கிறது அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஏன் பொறுமையா பேசுறேன், என்னாலே வேகமா பேச முடியும். வேகமா பேசினா வார்த்தை தடுமாறு. எப்படி தடுமாறு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஊழலுக்கு நெருப்பு, யார் சொல்றாரு, கலைஞர் சொல்றாரு. அந்த நெருப்புங்கிற வார்த்தை தான் தடுமாறிடுச்சு. இது எப்படி சொல்றதுன்னா, டிவியில் கூட நான் பேட்டி கொடுத்திருந்தேன். அபிமன்யு சக்கரவியூகத்தை வந்து கிருஷ்ணன் சொல்லிக் கொடுப்பார், பதட்டத்தில் நாரதன் சொல்லு. நாரதன் வந்து பக்த பிரகலாதனுக்கு தான் நமோ நாராயணா நமோ நாராயணான்னு வயிற்றில் இருக்கும்போது சொல்லுவார். அது மாதிரி தான் நான் ஊழலுக்கு நெருப்புன்னு தப்பா, ஊழலுக்கு நான் பொறுப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன் இதையெல்லாம் சொல்றேன் என்றால், கலைஞர் வந்து நாக்கு தடுமாறு அவசரத்தில் சொல்லிட்டார். இப்ப காமராஜர் அப்படின்னா கல்விக்கு கண் கொடுத்தவர் சொல்றீங்கல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா சத்துணவு போட்டவர், ஏழைகளுக்காக வாழ்ந்தவர். கலைஞர்னா ஊழல் பண்ணவர், ஊழல்னா கலைஞர். ஆக இதுதான் வரும். இதை நான் கேட்டு தான் கலைஞர் காப்பீடு திட்டம் ஆரம்பித்தார். கலைஞர் காப்பீடு திட்டம் எங்கே போயிருக்கு? இப்போ ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு சொல்றார் அதே மாதிரிதான், மனு தர்மம் மறுபிறவி எடுக்காது. அப்ப மனு நீதி, ஒவ்வொரு ஜாதிக்கும் என்னென்ன நீதினார். ஆனால் அந்த நீதி வந்து இன்னைக்கு அநீதியாக மாறி இருக்கு. அந்த மனுவோட நீதி ஒவ்வொரு ஜாதிக்கும் எல்லாருமே அந்த நீதி என்னென்றால் கலைஞரின் குடும்ப நீதி, அதுதான் மக்களுக்கு அநீதியை கற்பிச்சிருக்கு. இன்னைக்கு கலைஞர் தான் இன்னைக்கு அந்த புதிய மனு தர்மம். அவரைத்தான் அவரே சொல்லியிருக்கார், மறுபிறவி எடுக்க விடாதீங்க. புதிய மனு தர்மமான கலைஞர் அவர்களை திரும்ப மறுபிறவி எடுக்காதீங்க. நல்லா நீங்க பார்க்கணும். ஒவ்வொருத்தங்களும் என்னென்ன மாதிரி பரட்டி பரட்டி பேசுறானா, கலைஞர் சொல்லிக் கொடுக்குற ஐடியாவில் பேசுறான வர பிரச்சனை. கபில் சிபல்னு ஒருத்தர் சொல்றார், 1,50,000 கோடியை கொள்ளையடிச்சவங்க பிஜேபின்னு. மறுநாள் சுப்பிரமணிய சாமி டெல்லி சிபிஐ கோர்ட்டில் கேஸ் போடுறார். அந்த கேஸில் சொல்றாங்க, சுப்பிரமணிய சாமிக்கு முகாந்திரம் இருக்கு, சரியான சாட்சி, அதாவது சரியான வழக்கு தொடர்றதுக்கு முகாந்திரம் இருக்கு, அதனால வழக்கு தொடருங்க. யார் மேல வழக்கு தொடருங்க? ராஜா மேல. கோர்ட்டே சொல்லுது, நீங்க தான் கண்ணால் பார்ப்பதும் போய் காதாலுக்கு தீர தான் விசாரிக்க போறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி கோர்ட்டில் திருப்பி 10 எப்படி என்ன பாருங்க எப்படி எப்படிலாம் வருது. அதே மாதிரி அண்ணா வந்து இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவசரமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் முற்பகுதி பேசிட்டேன், பிற்பகுதியாக என்னுடைய அவைத்தலைவர் ராமச்சந்திரன் பேசுவார்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா ஒரு அவசரமாக எங்கேயோ போகணுங்கும் பொழுது நான் முற்பகுதி பேசுகிறேன், பிற்பகுதியை கலைஞர் பேசுவார்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். உடனே அவர் எழுதுனார், அண்ணா சொல்லிட்டு போனாராம், முற்பகுதியை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதுகிறார், பிற்பகுதியை கலைஞர் எழுதுவார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். என்ன போய் பாரு, பிற்பகுதி இவ்வளோ ஊழலாக இருந்தால் அண்ணா எழுத சொல்லியிருப்பாரா, இல்லை நம்ம தான் கேட்டிருப்போமா? என்ன பொய் பேசுகிறார் பாருங்க. ஏன்னா எல்லாரும் செத்து போயிட்டாங்கல்ல. இங்கே சாட்சி கூப்பிட்டா யாரை போய் கூப்பிடுவீங்க? இவர் ஒருத்தருக்கு தான் தெரியும் இவர் நினச்சிக்கிட்டு இவரா விடுறாரு ரீலு. உங்கள் ரீல் எங்கள் ரீல் இல்லை, அவர் ஆட்டு விட்டுக்கிட்டே போகிறார். இந்த தடவை கலைஞர் ஆட்சி வரவே விடக்கூடாது என்பதுதான் திட்டமாக இருக்கு. கலைஞர் சொல்றார், ஒவ்வொரு திராவிட கட்சியும் பார்த்து எல்லாரும் எங்களை பார்த்து திராவிடன் வச்சுக்கிட்டார். தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள். மனோகரா வசனம் மாதிரியே சொல்றேன், மனோகரா உன்னை ஏன் அழைத்து வர சொன்னேன் தெரியுமா? தந்தையே திருத்திக் கொள்ளுங்கள், அழைத்து வர சொல்லவளை இழுத்து வந்திருக்கிறீர்கள் மாதிரி நான் சொல்றேன், கலைஞர் அவர்களை திருத்திங்க.
திராவிடர் நீங்க வைக்கல, ரவீந்திரநாத் தாகூரை வச்சாரு. அன்றைக்கே பாடிட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன திராவிடத்தை பத்தி சொல்றது? திராவிடம் என்பது வேறு, திராவிடர் என்பது வேறுங்கிறது அவருக்கு தெரியும். ஆக இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன் மக்கள்னா, என்னாலும் கோபமா பேச தெரியும். கோபம் முக்கியமல்ல. ஆனால் இந்த நாடு திருந்தலும். யாராவது கேளுங்க, ஏங்க நீங்க அரசியலுக்கு வரீங்களா? கலைஞருக்கு பின்னாடி தான், ஏன் முன்னாடி வந்தா கோச்சுக்கிறாரா? ஐயோ அவரை பத்தி தெரியுமே எப்படின்னு அழிச்சிருவாரு. விஜயகாந்த் ஒருத்தம்ப பாடத்துக்கு என்ன வச்சு முதல்ல முன்னாடி எம்ஜிஆர், இப்ப நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் அழிச்சாரு, இப்ப என்னை அழிக்கிறாராம். அதுக்காக நடிகர்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து எப்படி இழக்கிறது? எனக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து நீங்க தானே. நீங்க கொடுத்த அந்த சொத்து இன்னைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு 250 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டருக்கு நீங்க பேனர் வச்சிருக்க. உங்களுடைய சம்பாத்தியம் தானே. இதற்கு நான் என்ன என்ன பண்ண போறேன்னு நினைக்க தெரியும். நினைச்சா சில நேரத்தில் கண்ணி தண்ணி தான் வரும். நிச்சயமாக அதற்கு பலன் கிடைக்கும், கிடைக்காம போகாது. சும்மா கலைஞர் சொல்றால், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். உண்மையிலே ஏழைகள் சிரிச்சா பாரு, ஏழைகள் வயிற்றில் அடிச்சு பிழைக்கிறாள் தான் நீங்க. அதனால சொல்றீங்க ஏழைகள் இருக்கும் வரை இலவசம் தொடரும்னு சொல்றீங்க. என்ன விஜயகாந்தை பொறுத்தமட்டிலும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தமட்டிலும், கலைஞர் இருக்கும் வரை ஏழைகள் தொடருவார்கள். கலைஞரை முதல்ல அழிக்கணும், அழிச்சாதான் இருக்கும். அதே மாதிரிதான் இவர் சொல்றார், தமிழரின் உரிமையை கடுகளவு கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். ஆமா, நீங்க கடுகளவு விட்டு கொடுக்க மாட்டேன், கடல் அளவு தான் விட்டு கொடுப்பீங்க. கச்சத்தீவை விட்டு கொடுத்தீங்க, கடல் அளவு உள்ள கச்சத்தீவை தமிழக மீனவர்கள் தினந்தோறும் சுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்களே, நம்மளுடைய கச்சத்தீவு தார வார்த்து கொடுத்தீங்க. ஏன் தார வார்த்து கொடுத்தீங்க? நீங்க இன்கம் சைடில் மாட்டிக்கிறீங்க. சொத்துக்கு அதிகமா, சொத்து குவிப்பாளர்கள் அதிகமாக இருந்தனால எங்க கைது பண்ணிடுவாங்க பயந்து கொடுத்தீங்க. அன்னைக்கு மாத்திரமா தமிழின் உரிமையை நீங்க கடகளை விட்டு கொடுத்தீங்க, ஃபுல்லாக தான் விட்டு கொடுத்தீங்க. கச்சத்தீவை விட்டு கொடுத்தீங்க. இலங்கை தமிழர் சாகுறாங்கன்னா அதற்கு முழு காரணம் நீங்கள் தான். நீங்க விட்டு கொடுத்து உங்க ஆட்சி மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. இப்படி அடுக்கிட்டே போகலாம். உங்களை பத்தி நீங்க கூட பத்திரிகையில பாக்குறீங்க, டக்ளஸ் தேவானந்தா. இலங்கையில் இருக்க டக்ளஸ் தேவானந்தாங்கிறது யார்? இங்க கொலை பண்ணிட்டு போலீஸ் இங்க வந்து இவர் குற்றவாளின்னு போலீஸ்காரங்க இதில் கையெழுத்து இருக்கு. அது என்ன பண்ணாரோ குற்றங்கள், அது நம்மளுக்கு தேவையில்லை. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. இவர் வர ராஜபக்சோட காமன்வெல்த் மாநாடுக்கு சகப்பு கம்பளை விரிச்சு அவருக்கு வரவேற்பு. இவரும் பின்னாடியே போயிட்டு இங்க எந்த போலீஸ் எழுது லெட்டர் போடு, இந்த மாதிரி டக்ளஸ் தேவானந்தா இருக்கார், கொஞ்சம் இருங்க கேட்டு சொல்றேன். 2 நாள் கழிச்சு இல்லை, அவர் ஊருக்கு போயிட்டாரு. ஏன் 2 நாள்? நீங்க என்னங்க, ஒரு போலீஸ் சொல்லுது, இன்னொரு போலீஸ் பிடிக்க வேண்டியதான். அந்த டக்ளஸ் தேவானந்தா யார் அப்படின்றால், கலைஞர் தமிழ்நாட்டிலிருந்து எம்பி குழுக்களை அனுப்புனாரு. அந்த எம்பிக்கள் ஊரை சுத்தி பார்த்துட்டு ராஜபக்சே பார்க்க ஏற்பாடு செஞ்சவர் தான் இந்த டக்ளஸ் தேவானந்தா. அப்படிப்பட்டவர் தான் கலைஞர் தொடர்பு வச்சிருக்காரு. தவிர உண்மையான தமிழர்களோட தொடர்பு வைக்கலாம். மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஐயோ அப்படின்னு கத்துறீங்க. சேலம் ஞாபகம், ஐயோ செல்வ கணபதி ஊழல் பண்றார், ஊழல் பண்றார், சுடுகாட்டு ஊழல் பண்றாருன்னு கத்துனாங்க திமுக ஆளுங்க. என்னையாவது மேலிடத்துல சுடுகாடு வரைக்குமா ஊழல்? ஐயோ செத்த பணத்து மேலேமா கூரை ஊழல் அப்படின்னாங்க. ஆக எப்படியெல்லாம் பேசுறாங்க. அவர் திமுகவுக்கு வந்தா சாட்சிகள் நிரூபிக்கப்படலையா, அதனால அந்த ஊழல் இல்லை, அதனால சாம்பல்ல ஊழல் பண்றீங்க பொழுது. என்னடா விஜயகாந்த் திடீர்னு சாம்பல், அந்த சாம்பல் தான் சிமெண்ட் தயாரிக்க, சிமெண்ட் தயாரிக்க சாம்பலை தான் எல்லாம், அதுலேயும் கமிஷன் வாங்குறதான் ஆளுங்கட்சிக்காரங்க. இங்குள்ள சாம்பல் அல்றவங்ககிட்ட வியாபாரிட்ட எல்லார்ட்டையுமே கேட்டு அதிகமாக இருந்துச்சுங்கிறாங்க. சேடப்பட்டி முத்தியா மேல யார் கொடுத்தா? செல்வ கணபதி மேலையும் சொத்து குவிப்பு வழக்கு சேடப்பட்டி முத்தியா மேலையும் இலவச வேட்டி சேலை வழங்கின ஊழல்னு சொல்லி இந்திராகுமார் மேலையும் கொடுத்தது யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு இருந்தவங்க கொடுத்தாங்க. ஐயோ ஊழல் ஊழல் ஊழல். இவங்க 3 பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தோடனே சரியா நிரூபிக்க முடியலையா என்றா பார்த்தீங்களா? அப்ப ஊழல் எங்க அதிகமா பழிஞ்சு கிடக்கு? யார் ஊழல்னு சொன்னா அந்த ஊழல்லாம் இங்க போயிட்டா
இப்ப ஊழல் மலிஞ்சு கிடைக்கிற இடம் எது? திராவிட முன்னேற்ற கழகம். புரிஞ்சுக்கொள்ளுங்க மக்களை. நீங்க புரிஞ்சுக்கிறங்கிறதுக்காக தான் சேலத்தில் ஒரு மாநாடு போட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ் எங்களுக்கும் தெரியும், தமிழை நேசிக்க எங்களுக்கும் தெரியும். உங்களை மாதிரி உண்ணாவிரதம் இருந்து ஓட தெரியாது எங்களுக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் கல்கத்தாவில் இருக்காங்களே ஒரு லேடி, கிட்டத்தட்ட 7 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இப்ப சந்திரபாபு நாயுடு தெலுங்கானத்துக்காக எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தார்? தூக்க ஆஸ்பத்திரி போனாங்க. இவர் திடீர்னு வந்தார், சேரை போட்டார், ஏசி போட்டார், ஒரு 10 நிமிஷம் படுத்தாரு, இலங்கையில் போர் நிறுத்த நின்று போச்சான். உடனே ஓடிட்டார். என்னடானா கிண்ண சாதனை பண்ணார், 10 நிமிஷத்தில் உண்ணாவிரதம் முடிச்சுட்டு ஓடுறாரு. மறுநாள் கொத்து குண்டு போடுறான். எல்லா இடத்துலையும் போட்டு எல்லாத்தையும் கேட்டா சிதம்பரம் சொன்னாரு, ஏன் குண்டு போடுறாங்க? அது மழை பெஞ்சாலும் தூரல் விழுகும்ல, அது மாதிரி தான். என்னையா பேச்சு, மழை எப்படி எப்படி ஏமாத்துறாரு பாருங்க. மக்கள் ஏமாத்துற கைதேர்ந்த கில்லாடி கலைஞர் அவர்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்கழி மாதம் 25ஆம் தேதி நான் பல பத்திரிகை பார்க்கும்போது சாமியோட பாசரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் எம்ஜிஆரோட ஒரு பாட்டு ஒரு வரி ஞாபகத்துக்கு இருக்கு. அந்த ஒரு வரி இருந்தாலும் அதோட உள் கருத்து என்னங்கிற மாத்திரம் சொல்றேன். அரக்கன் கம்சனை கிருஷ்ணர் வீழ்த்தினார். அரக்கன் கம்சனை, அரக்கன் கம்சனான கலைஞரை கிருஷ்ண பரமாத்மான நீங்கள் வீழ்த்த வேண்டும். மக்களே, அந்த அரக்கனை நீங்கள் வீழ்த்த வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. அதே நேரத்தில் எல்லாரும் அவர் எப்படி சாய்க்கணுங்கிறதுக்காக வியூகம் போடுறாரு. காங்கிரஸை கூப்பிட்டுக்கிறாரு, அந்த கட்சியை கூப்பிட்டுக்கிறார், இந்த கட்சியை கூப்பிட்டுக்கிறார். என்ன இங்கே பத்திரிகை நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க? விஜயகாந்த் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு, விஜயகாந்த் கூட்டணி போவாரா? போக மாட்டார். இந்த பாரு அப்படி தெம்பாயிட்டாரு பத்திரிக்காரங்க. சரி, எல்லாம் பாரு, எல்லாம் அலர்ட்டா இருங்க பத்திரிக்காரங்க. செய்தி இன்னைக்கு இந்த அரக்கன் கம்சரை அழிக்கணும், கூட்டணி போகணுமா? நான் சட்டசபை மாதிரியே கேட்கிறேன், கூட்டணி போகணும்னு நினைக்கிறவங்கள கையை தூக்குங்க. கூட்டணி வேணாங்கிறவங்க கையை தூக்குங்க. ரைட். இப்ப சட்டசபை மாதிரி நான் ஒரு பதில சொல்றேன். சட்டசபையில் சொல்லுவாங்களாம், நான் சட்டசபையில் சொல்லுவாங்க, ஆம் என்பவரே அதிக பேர் இருப்பதால் இதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒத்துக்கொள்வோம் என்று சொல்லுவார்கள் அவங்க. அது மாதிரி இந்த கூட்டணி பிரச்சனை ஏன்ட்ட விட்டுருங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். என் கட்சி தொண்டர்களையோ என்னுடைய கட்சியோ அடகு வைக்க மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அடகு வச்சிருக்கேன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் மரியாதை கொடுத்து தான் உங்களை வளர்த்துட்டு வந்திருக்கிறேன். ஏன் சொத்துக்கள் இழந்தாலும், அதே மாதிரி உங்க சொத்துக்கள் நீங்க இழந்தாலும் உங்க தன்மானத்தை மட்டும் நான் இழக்க விட மாட்டேன். நம்மளுக்கு வயசு இருக்கு, போராடுவோம். ஆனால் எல்லாரும் என்கிட்ட கேட்குறது, ஏங்க எல்லாம் சொல்றீங்க, ஆனால் கலைஞர் மாத்திரம் வரக்கூடாதுல்ல, அதோட உட்கருத்து என்ன? உட்கருத்து ஒண்ணுமே இல்லையா? அவர் வீகம் போடுற மாதிரி நான் ஒரு வீகம் தயார் பண்றேன்னா கூட இல்லை, இது ஏதோ ஒன்று இருக்கு. இப்போ கூட எனக்கு கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வண்டி வாங்கி தரேன், கார். உடனே அதை கூட சொல்லுவாங்க திமுக கட்சிக்காரங்க, திமுக காசு கொடுத்தா வாங்கச்சும்பாங்க. உடனே பரப்புறது தானே. உடனே பார்த்தியா விஜயகாந்த் பெரிய கார் வாங்கிறாரு, ஒருவேளை இந்த கார் பென்ஸ் கார் வாங்கியிருக்காரு, ஒருவேளை இவங்க தான் வாங்கிக்கணும், இல்லாட்டி கூட்டணி சேர்ந்துருந்தான்னு வைங்க. ஓ, கூட்டணி கட்சிக்காரன் காசு வாங்கிட்டு வாங்கிட்டான். விஜயகாந்த் காசுக்கு அடிமைப்பட்டிருந்தால் என் கல்யாண மண்டபமே இடிபட்டிருக்காது. என்னுடைய தோட்டத்தை பிச்சு பிடிங்கி போட்டிருக்க மாட்டாங்க, யாரும் வந்திருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கு அடிமைகளாக இருக்காங்க. ஒவ்வொரு கூட்டணி கட்சியிலும் போய் நான் அடிமையாக இருக்க விரும்பல மக்களே.
அப்படி அடிமைகளாக உங்களை ஆக்குறதுக்கு நான் தயாரில்லை. ஏன் இதையெல்லாம் சொல்றேன் என்றால், அந்த அரக்கன் கம்சனை அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கிருஷ்ண பத்மனாக மாற வேண்டும். நீங்க கிருஷ்ணனாக மாறினால் நான் ஒரு கருடனாவது மாற வேண்டும். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பண்ண இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்ங்கிற மாதிரி தான் என் மனசுக்கு. ஆக நம்ம படை இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. நம்ம படை என்றால் நீங்கள் தான். உங்களில் நானும் ஒருவன். நீங்கள் இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியும். விஜயகாந்த் ரொம்ப திமிராக பேசுறான், ரொம்ப ஆணவமா பேசுறேன்னு கூட எழுதலாம். ஆணவமோ திமிரோ இல்லை. 70வது கட்சி, 71வது கட்சி, 10ஓட 11, அத்தோட இது ஒன்று, இப்போ 1. அந்த 1நால தான் பேசுறேன். நான் போராடுறேன். பாருங்க, 1500 கிலோமீட்டருக்கு எந்த கட்சிக்காரங்க பேனர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு யார் அவங்க தலைவர் கூட்டினாலும் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டருக்கு பேனர் வைக்கணும். யார் வைப்பான்னு பார்த்துக்கிறோம். ஒரு பக்கம் மகளிர் அணியினர் பேனர், ஒரு பக்கம் மாவட்டம், வட்டம், கிளைக்கழகம், யார் யாருக்கும் எல்லாரும் பேனர். ஆக எல்லோருக்கும் சமம்ங்கிற மாதிரி, ஆண்களுக்கு பெண்கள் சமங்கிற மாதிரி 50% இடத்தை கொடுத்து அவர்களுக்கும் பேனர் வைக்க ஒத்துழைப்பு கொடுத்த மாவட்ட செயலாளருக்கு நன்றியை சொல்றேன். இன்னும் இந்த மாவட்டத்தில் எத்தனையோ பேர் பங்கு போட்டிருக்கலாம், பங்கு எடுத்திருக்கலாம். அவங்க பேர் சொல்லல நினைச்சுக்கா வருத்தப்பட்டுக்கிறாங்க. நீங்க எல்லாரும் கையை எப்படிங்க சந்தோஷம். நான் நீங்க கையை காட்டேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவரே பிடிங்கிறார். அவருக்கு ஆசை வந்துருச்சு. இந்த பாரு, இதுதான் அரிசி. கேட்டா அப்படியே இலவசமா கொடுக்குற மாதிரி பொங்கலுக்கு கொடுத்தேன்னு பொய் ஒரு 4 முத்திரிக்கா சொன்னா தப்பாத்து. நான் என்ன செய்றேன், 3 கோடி 17 லட்சம் பேருக்கு கொடுக்கணும். 1 கோடி பேருக்கு கொடுங்க, ஒழுங்கா கொடுங்க தான் நான் சொல்றேன். ஒழுங்கா கொடுக்குற அந்த ஏழைகளாவது உங்களை வாழ்த்துட்டுங்க. அதே மாதிரி தொண்டர் படை எனக்கு பேருதவி அழுத்திங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி. தொண்டர் படைக்கு ஒரு வருத்தம் இருக்கு. கடைசியா ஏதோ ஒரு பேர் வந்து அப்படி கிடையாது. கண்ணை எப்படி இமை பாதுகாக்குமோ அதே மாதிரி இந்த விஜயகாந்தை பாதுகாக்கிறதும் என்னுடைய தொண்டர் படைதான். அதனால என்னுடைய மக்களே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் எனக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த நன்றிக்கு பிரதிவாரம் இருக்குங்கிற மட்டும் என்னால் சொல்ல முடியும். வந்த அனைவருக்கும் நன்றி சொல்லலையேங்கிறதுக்காக தான் என்னுடைய மாவட்ட செயலாளர்களுக்கும் 1500 கிலோமீட்டர் வைத்த எல்லோருக்கும், மாவட்டம், நகரம், வார்டு, ஒன்றியம், பேரூராட்சி, கிளைக்கழக செயலாளர்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை இத்தருணத்தில் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி மகளிர் அணியினருக்கும் தொண்டர் அணியினருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன், கூட்டணியை பற்றி இந்த கட்சி வளர்ச்சியை பற்றி நீங்க பயப்படாதீங்க. ஏற்கனவே செயற்குழு பொதுக்குழு என் பொறுப்பில் விட்டுருக்கீங்க. உங்க மரியாதை கெடாம, உங்க தன்மானம் கெடாம நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு கூடியிருக்கும் லட்சக்கணக்கான எங்கள் உயிரினும் மேலான அன்பு கழக தொண்டர்கள் அனைவருக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2011ஆம் ஆண்டின் உங்களுக்கு அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில், நமது கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். I wish everyone happy new year and prosperous Pongal.
கேப்டன் அவர்கள் அத்தனை லட்சம் மக்களுக்கும் உணவு அளித்து அதனால பெருமைப்படக்கூடியவர். தலைவர் எப்படியோ அவ்வழியே தொண்டர்களும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஒரே கட்சி நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வாரத்துல ஒரு நாள் இல்ல 2 நாள் எல்லாருமே மட்டன் சிக்கன் செய்வாங்க. ஆனா இங்க சேலத்துல மட்டும்தான் காலையிலே மட்டன் குழம்பு செய்து அத்தனை மக்களுக்கும் சிறப்பான உணவு அளிக்கக்கூடிய ஊர் சேலம் என்பதை நினைச்சு பெருமைப்படுகிறேன். இதெல்லாம் உண்ண உணவு ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமானது என்பதை அனைவரும் உணர்ந்திருக்காங்க. அதே போல சேலத்தை பத்தி பேசணும்னா இங்கு நாம் நடத்திய 66 ஜோடி திருமணத்தை நாம் என்றைக்கும் நம் வாழ்நாளில் மறக்க முடியாது. அதே போல இங்கு இருக்கும் மகளிர் அணியை சேர்ந்த திருநங்கைகள் அதிகமாக இருப்பதும் இதே சேலத்தில் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை நமது தலைவர் அவர்கள் விருதகிரி படத்தின் மூலம் அளித்து அவர்களின் வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு உறுதியான ஒரு சாட்சியை இன்னைக்கு கேப்டன் கொடுத்திருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சேலம் என்றவுடன் கள்ளிப்பால் கொடுத்து பெண்களை கொல்லக்கூடிய ஒரு கெட்ட செய்தி இங்கு மிகவும் பிரபலமாக இருந்தது. இன்றைக்கு நமது கேப்டன் அவர்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற திட்டத்தை ஆரம்பித்ததே இந்த சேலத்தில் நடக்கும் கொடுமைகளை கண்டுதான். ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் அவர் பிறந்த நாளில் பிறக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் 10,000 ரூபாய் வைப்பு தொகையை போட்டு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நான் இருக்கிறேன் என் தாய் குலத்தை காப்பாற்ற என்று சொன்ன ஒரே தலைவர் நமது புரட்சி கலைஞர் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சேலம் என்றால் மாங்கனி நகரம் என்று சொல்வார்கள். இது மாங்கனி நகரமா இல்ல தேமுதிகவின் நகரமா என்பதை மக்களாகிய நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க மாநாடு நடந்து கொண்டிருக்கும் இந்த வீராப்புதூர் வெகு விரைவில் நமது கழகம் ஓமந்தூரார் தோட்டத்தில் அடியெடுத்து வைக்க போகும் நாளுக்கு அச்சாரமாக தான் இந்த மாநாடு இங்கு திகழ்ந்து கொண்டிருப்பது என்பதற்கு ஒரே உதாரணம் இந்த மாநாடு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாடு ஏற்பாடுகளை பார்ப்பதற்காக 4 நாட்களுக்கு முன்பாக நாங்கள் வந்திருந்தோம். அப்பொழுது அனைவரும் இங்க பத்திரிகையாளர்கள் அனைவரும் இங்க கேட்டாங்க, கேப்டன் அவர்களுக்கு நமது கழகத்தின் சார்பாக ஹெலிகாப்டர்ல கேப்டன் சென்னையிலிருந்து சேலம் வரைக்கும் வரணும் சொல்லி நமது 3 மாவட்ட செயலாளர்களும் அனைத்து கழக தொண்டர்களும் விரும்பினாங்க. ஆனா கேப்டன் என்னைக்குமே மக்களோட மக்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தூய தலைவர். இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல வந்தா தமிழகம் முழுவதும் இரவு பகல் பாராமல் உங்கள் வியர்வையை சிந்தி ரத்தமான உங்கள் வியர்வையை சிந்தி இன்னைக்கு தமிழகமே திருவிழா கோலம் கோடாலேயே ஒரு மாபெரும் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறீங்களே. என்ன கட் அவுட், என்ன கொடிகள், என்ன பேனர்கள். நான் வேண்டும் என்றால் சவால் விடுகிறேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தவிர வேற எந்த கட்சியினாலாவது இன்னைக்கு இது போல சகாப்தம் செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியவே முடியாது. இன்றைக்கு காசு கொடுத்து பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்தாலும் இந்த அளவுக்கு கூட்டத்தை ஒரு உண்மையான தொண்டர்களை தேமுதிகவை தவிர எந்த கட்சியினாலும் நிச்சயமாக கொண்டு வர முடியாது. அது தேமுதிகவால மட்டும்தான் முடியும். இந்த கூட்டத்தை முறியடிக்க ஒரு சக்தி வருமா சொல்லுங்க? இந்த கூட்டத்தை முறியடிக்க ஒரு சக்தி வர வேண்டும் என்றால் அதுவும் தேமுதிகவாக தான் மட்டுமாக இருக்கவே முடியாது தவிர வேற எந்த சக்தியினாலும் நிச்சயமாக இருக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேப்டனை திருமணம் பண்ணி 20 ஆண்டு காலங்கள் ஆகிறது. ஒவ்வொரு பத்திரிகையாளரும் கேட்பாங்க, கேப்டனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுனால எதை நீங்க பெரிய பாக்கியமா நினைக்கிறீங்க என்று. என் மனம் உளம் என் மனம் திறந்து உங்க முன்னாடி சொல்ற, காசு பணம் எங்களுக்கு முக்கியம் இல்ல. லட்சக்கணக்கான தொண்டர்களின் அன்பு நெஞ்சங்களை கேப்டன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதுதான் எங்கள் வாழ்வில் நாங்கள் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். உங்கள் பொற்பாதங்களை தொட்டு நான் வணங்குகிறேன். இந்த அன்பு நெஞ்சங்களுக்கு ஈடு இணை இந்த தமிழகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொண்டர்களே. அதே போல நமது கழகத்தின் சரித்திரத்தை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். சாதாரண ஒரு ரசிகர் மன்றமாக ஆரம்பித்து இன்றைக்கு தமிழகத்தின் முதலாவதான கட்சியாக இன்னைக்கு நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாறி இருக்கிறது என்றால் இந்த வெற்றிக்கும் சாதனைக்கும் பொறுப்பானவர்கள் தொண்டர்களாகிய நீங்கள்
நீங்கள் நீங்கள் மட்டுமே என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல், 11 இடைத்தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் என எத்தனையோ தேர்தல்களை சந்தித்து, எத்தனையோ மாநாடுகளை சந்தித்து, இன்றைக்கு இந்த 2011ஆம் ஆண்டு நமது கழகம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ சொன்னாங்க 71வது கட்சி என்று. இன்னைக்கு அந்த 70 கட்சிகளையும் புறம் தள்ளி முதலாவது கட்சியாக இன்றைக்கு நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விளங்குகிறது என்றால் அதன் வெற்றிக்கு முழு காரணம் எங்கள் தொண்டர்களாகிய நீங்கள் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இது என்ன அதிர்ஷ்டத்தினால வந்ததா கட்சிக்கு, இல்ல தெய்வ அனுகிரகத்தினால வந்ததானா? அதுவும் இருக்கலாம். ஒரு காத்தடிச்சா கீழே கிடக்கிற காகிதம் பறக்கும், அது அதிர்ஷ்டத்தினால நடக்குது. ஆனா ஒரு பட்டம் உயர உயர பறக்க வேண்டும் என்றால் முயற்சி வேண்டும். அந்த முயற்சி இன்னைக்கு தேமுதிகவின் மூலம் நீங்கள் நிரூபித்து இன்றைக்கு பட்டொளி வீசி பறக்கும் நமது கொடி இன்னைக்கு வானளவு உயர்ந்திருக்கிறது நமது கட்சி என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தமிழக அரசியலை சற்று உற்று நோக்குங்கள், பின்புறம் பாருங்கள். பிரிட்டிஷ் காலத்திலிருந்து நாம விடுதலை பெற்றோம். விடுதலை வாங்கிய பிறகு நீதி கட்சி என்று பெரியார் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவர் ஜாதி மத ஒழித்தாரு. அதற்கு பிறகு திராவிட கட்சிகள் வந்தன, அதிலிருந்து தான் பல கட்சிகள் வந்தன. ஆனால் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடைய கட்சியில இருந்து பிரிந்து வராமல் வெறும் மக்களின் பலத்தையும் தெய்வ பலத்தையும் நம்பி இன்றைக்கு தனியாக களம் கண்டு ஒரு மாபெரும் சகாப்தத்தை இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் படித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு காமராஜர் ஆட்சி செய்த இந்த தமிழகம், ஒரு பெரியார் ஆட்சி செய்த இந்த தமிழகம், ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி செய்த தமிழகம் இன்றைக்கு சுயநலவாதிகள் கையில சிக்கிக்கொண்டு, அராஜகவாதிகள் கையில சிக்கிக்கொண்டு சின்ன பின்னமாய் போயிருக்கிறது. நம் தமிழகம் இதே போல செல்ல நாம் எல்லாம் வழிவகுக்கலாமா? சிந்தித்து பாருங்கள் மக்களே. மாநாட்டின் நமது நோக்கம் என்ன? லஞ்சம் ஊழலை ஒழித்து அநியாய அராஜக ஆட்சியை அகற்றி தமிழகத்தில் மீண்டும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து நமது தமிழகத்தை இருண்ட பாதையில் இருந்து ஒளிமயமான பாதைக்கு கொண்டு வந்து அடிமைப்பட்டு இருக்கும் நமது மக்களின் உரிமைகளை மீட்டு மனித உரிமையை நிலைநாட்ட இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த 2001 ஒரு சகாப்தம் படைக்க, சரித்திரம் படைக்க மக்களாகிய நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு மாபெரும் வெற்றியை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதே வீராசாமி புதூர் பக்கத்துல தான் ஒரு கொலை நடந்தது. சேலத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது நன்றாக தெரியும். என்ன அது? எக்ஸ் போலீஸ் ஆபீசர் குப்புராஜ் குடும்பத்தை சேர்ந்த 6 பேரை கொலை செய்த கொடும்பாவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியில். நான் முதல் இங்க வந்தப்ப சொன்னாங்க, இந்த இடத்துல மாநாடு நடத்த வெறும் தேமுதிகவால மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த அளவு அராஜகவாதிகள் இங்க இருக்கிறாங்க. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்றினால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இந்த இடத்துல ஒரு மாநாடை நடத்த முடியும் என்று அத்தனை பேருமே சொன்னாங்க. நானும் சொல்றேன், எந்த ஒரு சவாலையும் என்றைக்கும் துணிந்து ஏற்பதுதான் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நமது கழகம் என்றைக்கும் சாதனைகளை புரிந்து மக்களுக்கான ஆட்சியை என்றைக்கும் தரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விலைவாசி உயர்வை சிந்தித்து பாருங்கள். அதே போல விவசாய பிரச்சனையை சிந்திச்சு பாருங்க. ஒரு தாய்க்கு தான் தெரியும் கருவுற்ற காலத்தில் இருந்து குழந்தையை பெற்றெடுக்கும் வரை எத்தனை இன்னல்களை ஒரு தாய் சந்திக்கிறாங்க. அது மாதிரிதான் விவசாயிகளும் விதை விதைச்சதிலிருந்து அறுவடை காலம் வரை எந்த அளவு பாதுகாத்து வளர்க்கிறாங்க. ஆனா மழை வெள்ளத்தில் இன்னைக்கு விவசாயம் அழியும் நேரத்தில் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் அவர்களை நிர்கதியில் ஆளாக்கி இருக்கிறார்களே. விவசாய பெருமக்களே, நன்றாக சிந்தித்து இந்த ஆளும் அராஜக ஆட்சிக்கு நீங்கள் அனைவரும் ஒரு சவுக்கடி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் எல்லோருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கரண்ட் பிரச்சனை எடுத்துக்கங்க, வெள்ள நிவாரண பிரச்சனை எடுத்துக்கங்க, பல விதமா இருக்கு. அதே போல நீங்க சிந்திச்சு பாருங்க, நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைவருக்கும் ஒரு முன்னணியா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் முன் உதாரணமா நீங்க இருக்கணும். பொதுவா சிந்திச்சு பாருங்க, மாநாடு நடந்தா வியாபாரிகள் கிட்ட, மில் அதிபர்கள் கிட்ட போய் வசூல் பண்ணுவாங்க. கட்டணம் கொடுங்க, எங்களுக்கு டொனேஷன் கொடுங்கன்னு. இத்தனை லட்சம் தொண்டர்கள் இங்க திரண்டு இருக்காங்களே, யாராவது ஒருத்தர் போய் யார்கிட்டயாவது கை நீட்டி எங்களுக்கு கொடுங்கள் காசு என்று கேட்டிருப்பார்களா?
சிந்தித்து பாருங்கள் மக்களே, இதெல்லாம் இந்த சரித்திரம் நமது கழகத்திற்கு மட்டும்தான் நடக்கும். அதே போல சொல்ற, இங்க கரண்ட் வெறும் ஜெனரேட்டர் போட்டு, ஏன்னா இந்த ஆளுங்கட்சியை பத்தி கேப்டனுக்கு நல்லா தெரியும், கரண்ட் கட் பண்ணுவாங்க என்று. அத்தனை விளக்குகளும் இன்னைக்கு நம்ம சொந்த செலவுல இன்னைக்கு ஜெனரேட்டர் மூலமா தான் இன்னைக்கு நம்ம இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மத்த மாநாடெல்லாம் கொக்கி போட்டு கரண்ட் எடுத்து இன்னைக்கு கரண்ட் கட் பிரச்சனையில இன்னைக்கு அத்தனை அராஜகத்தையும் செய்வாங்க ஆளுங்கட்சியில இருந்து. ஆனா நம்ம கட்சி என்னைக்கும் எல்லா விதமான முன்னுதாரணத்துக்கும் சிறந்தது. அதே போல மணல் கொள்ளையை எடுத்துக்கங்க. பகல் கொள்ளையை விட ஒரு கேவலமான ஒரு மணல் கொள்ளை இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. மந்திரிகளின் ஆட்சியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு மன்னர்கள் என்று நினைப்பில் ஒவ்வொரு மந்திரியும் அராஜக ஆட்சியை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களே, நீங்கள் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். 234 தொகுதிகளுக்கும் தன்னந்தனியாக நின்ற தலைவர், ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அது மட்டுமில்லாமல் அந்த சட்டமன்ற தேர்தலிலே புரட்சி கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு சென்று அங்கே நடக்கின்ற குறைகளை தட்டி கேட்டு ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக குரல் கொடுத்த மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இந்த 5 ஆண்டு காலம் விலைவாசி ஏற்றம், பெட்ரோல் விலை, டீசல் விலை உயர்வு, விவசாயிகளுடைய பாதிப்பு, அத்தனை பாதிக்கப்பட்ட போதெல்லாம், ஏன் மீனவர்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் முதலிலே குரல் கொடுத்து நேசக்கரம் நீட்டிய ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அப்படி 5 ஆண்டு காலம் புரட்சி கலைஞர் உழைத்துக் கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட தலைவர் இன்றைக்கு சேலத்தில் ஒரு மாநாடு நடத்தி இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கின்றார். அந்த தீர்மானத்தை புரட்சி கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய வி.சி. சந்திரகுமார் அவர்களை இப்போது படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டினுடைய இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகள், அத்துணை தொண்டர்களினுடைய ஏகோபித்த ஆதரவோடு, அவருடைய கோரிக்கையோடு இந்த தீர்மானங்கள் இங்கே நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் எண் 1, திமுக கழக ஆட்சியில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அநியாயமாக ஏறிக்கொண்டே போகிறது. குறிப்பாக அரிசி, பருப்பு, எண்ணெய் வகைகள், வெங்காயம், தக்காளி உட்பட காய்கறிகள், கீரை வகைகள் போன்ற ஏழை மக்கள் பயன்படுத்தும் பொருட்களின் விலை விஷம் போல் ஏறி வருகிறது. இவை போதாதென்று மத்திய மாநில அரசுகள் தங்கள் விருப்பம் போல் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு, பஸ் கட்டணம் உயர்வு, பால் விலை, மின் கட்டணம் போன்றவற்றின் விலை உயர்வு என்று கூட்டிய வண்ணம் உள்ளன. கட்டடங்களை கட்ட பயன்படுத்தும் இரும்பு, செங்கல், மணல், சிமெண்ட் ஆகியவற்றின் விலையும் இடுமடங்காகிவிட்டது. ஒரு புறத்தில் மின்வெட்டு, தொழில் மந்தம் போன்றவற்றால் வேலை இழப்பும் வருமான குறைவும் ஏற்பட்டு வருகிறது. மறுபுறத்தில் வாழ்க்கை செலவோ அதிகரித்த வண்ணம் உள்ளன. இருபுறத்திலும் அடிவாங்கும் மத்தளம் போல் ஏழை நடுத்தர மக்கள் இவற்றால் அல்லல் படுகின்றனர். கடத்தல், பதுக்கல், முன்பேற வியாபாரம், லாப வேட்டை போன்றவற்றை அரசுகள் தடுத்து பண்டங்களின் விலைகளை குறைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடாததை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. வேளாண்மைக்கு அடுத்த நிலையில் பெரும்பாலான மக்கள் ஈடுபட்டிருப்பது நெசவு தொழிலாகும். பஞ்சு மற்றும் நூல் விலையேற்றத்தால் கைத்தறி, விசைத்தறி, பின்னலாடை போன்றவற்றில் ஈடுபட்டுள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து வருகின்றனர். பஞ்சு ஏற்றுமதியை தடை செய்தும் பஞ்சு மற்றும் நூல் விலை கட்டுப்படியான விலையில் கிடைக்க செய்வதும் அரசின் தலையாய கடமையாகும். இந்த தொழிலில் அவ்வப்போது ஏற்படும் மின் துண்டிப்பினால் மேலும் பல சங்கடங்கள் விளைகின்றன. மத்திய மாநில அரசுகள் தங்களது போக்கை மாற்றிக்கொண்டு நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் நலிவடையாமல் இருக்க, தொழில் மேம்பட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 3, விவசாயம் என்பது இப்பொழுது நலிவடைந்த தொழிலாகிவிட்டது. வேறு வழி இல்லையே என்ற காரணத்தால் விவசாயிகள் இந்த தொழிலில் ஈடுபட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அவர்கள் உற்பத்தி செய்யும் விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை. ஆனால் அதே நேரத்திலே அதே பொருட்கள் பல மடங்கு விலையில் வெளிச்சந்தையில் விற்கப்படுகின்றன. வர்த்தக சூதாடிகளும் இடைத்தரகர்களுமே இதனால் பலனடைகின்றனர். இந்த நிலையை மாற்றி விவசாய விளைபொருட்களுக்கு அவருடைய உற்பத்தி செலவுகளுக்கு ஏற்ப உரிய விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் ஏற்கனவே வாங்கிய கடனை மத்திய மாநில அரசுகள் ரத்து செய்ததாக அறிவித்தனரே தவிர அந்த பலன்
உண்மையான விவசாயிகளுக்கு போய் சேரவில்லை. அனைத்து விவசாயிகளுக்கும் எளிதில் குறைந்த வட்டியில் வங்கிகள் மூலம் கடன் கிடைக்க மத்திய மாநில அரசுகள் வழிவகுக்க வேண்டும். மேலும் அவர்கள் ஏற்கனவே வாங்கிய கடன்களையும் அபராத வட்டியையும் சேர்த்து ரத்து செய்ய வேண்டும். கந்து வட்டிக்காரர்களிடமிருந்து வாங்கிய கடன்களை கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து விவசாயிகள் விடுதலை பெற அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு நாட்டின் அமைதியும் முன்னேற்றமும் அந்த நாட்டின் விவசாயத்தை நம்பியிருப்பதால் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் உருப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத மத்திய மாநில அரசுகளை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. தீர்மானம் 4. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அறவே சீர்கட்டுவிட்டது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி போன்ற சம்பவங்களுக்கு கலைஞர் ஆட்சியில் பஞ்சமில்லை. பெண்கள் இரவில் நடமாட முடியாது மட்டுமல்ல, பகலிலேயே வீட்டுக்கள் கூட பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை. காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய கைப்பாயாக திகழ்ந்து வருகிறது. குற்றம் புரிப்பவர்கள் தண்டனைக்கு அஞ்ச வேண்டியதில்லை இல்லை. மாணவர்கள், வழக்குரைஞர்கள், நீதிபதிகள், அரசாங்க அலுவலர்கள் போன்ற அனைத்து பொதுமக்களும் வன்முறைக்கு ஆளாகி வருகின்றனர். காவல்துறையும் இதற்கு விதிவிலக்கல்ல. காவல்துறை சுதந்திரமாக செயல்படவும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் மூலம் தண்டனை பெற்றுத் தரவும் திமுக ஆட்சி இடையூறாக இருப்பதால் இந்த ஆட்சியை அகற்றுவதன் மூலமே தமிழ்நாட்டில் அமைதி ஏற்படும் என்று இம்மாநாடு கருதுகிறது. தீர்மானம் 5. தமிழ்நாட்டில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் தாங்கள் கஷ்டப்பட்டு விளைவித்த பயிர்களை இழந்து வேதனை வருகின்றனர். குடிசைகள் இருந்த ஏழைகள் குடிசைகளையும் ஆடு மாடுகளையும் இழந்து அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வீடுகள் இடிந்துள்ளன, சாலைகள் சீரழிந்துள்ளன, பாலங்கள் தகர்ந்துள்ளது, அணைகள் உடைந்துள்ளன. குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் தொடர்ந்து பல மாதங்களாக இந்த இக்கட்டுகளுக்கு ஆளாகி வருகின்றன. திமுக அரசு மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு பதிலாக மெத்தனமாக செயல்பட்டு வருகிறது. முதலமைச்சர் கலைஞர் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படும் நேரத்தில் தான் செம்மொழி பூங்காவில் வலம் வந்து வண்ண வளர்களையும் செயற்கை நீரூற்றுகளையும் கண்டெடுக்கிறார். முன்பெல்லாம் வெள்ள சேதம் ஏற்பட்டால் அமைச்சர்கள் ஹெலிகாப்டர் மூலமும் சாலை வழியிலும் சென்று நிவாரணப் பணிகளை மேற்கொண்ட வரலாறு தமிழ்நாட்டில் உண்டு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்காத திமுக அரசை கண்டிப்பதோடு மத்திய அரசிடம் உரிய நிதி பெற்று ஏற்பட்ட சேதங்களை உடனடியாக நிவர்த்தி செய்யாத மெத்தன போக்கையும் மாநாடு வருத்தத்துடன் சுட்டிக்காட்டி கண்டிக்கிறது. பெருநகரங்களில் வசதி படைத்தோர் வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கும் கல்வி தமிழ்நாட்டின் மூளை முடுக்கி வசிக்கும் கிராமப்புற ஏழைகளின் வீட்டு பிள்ளைகளுக்கும் கிடைக்க செய்வதே உண்மையான சமச்சீர் கல்வி திட்டமாகும். ஆனால் திமுக ஆட்சியில் 2 வகுப்புகளுக்கு ஒரே பாடப்புத்தகங்களை மட்டும் கொண்டு வந்துவிட்டு இதைத்தான் சமச்சீர் கல்வி திட்டம் என்று ஏமாற்றுகிறது. கலைஞர் இந்த போலியான வேஷத்தை அம்பலப்படுத்துவதுடன் சமுதாயத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் சமச்சீர் கல்வி பெற வழிவகுக்காததை இந்த மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. தற்போது தனியார் கல்விக்கூடங்களில் வாங்கும் அதிகமான பள்ளி கட்டணத்தை கட்டுப்படுத்த நீதிபதி கோவிந்தராஜன் குழு போட்டுவிட்டு அதன் பரிந்துரையை நிறைவேற்றாமல் தனியார் பள்ளிகளில் விருப்பம் போல் கட்டணங்கள் வசூலிக்கவும் வகை செய்த கலைஞர் அரசின் இரட்டை வேடத்தை இம்மாநாடு கண்டிக்கிறது. மின் உற்பத்தி திட்டங்களில் போதுமான அக்கறை செலுத்தி மின் விநியோகத்தை சீர்படுத்தி மின்வெட்டு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு அரசின் கடமையாகும். ஆனால் எப்பொழுது மின்சாரம் வரும், எப்பொழுது போகும் என்று தெரியாத நிலையை திமுக அரசு ஏற்படுத்தியுள்ளது. மின் உற்பத்தி நிலையங்களை சரிவர பராமரிக்காததால் போதுமான மின் உற்பத்தி இல்லை. மின் உற்பத்தி திட்டங்களை உரிய காலத்தில் நிறைவேற்றுவதில்லை. இருக்கும் மின்சாரத்தையும் வெளிநாட்டில் இருந்து வந்து முதலீடு செய்யும் பெரிய கம்பெனிகளுக்கு 24 மணி நேரம் தந்துவிட்டு உள்நாட்டு தொழிற்சாலைகளுக்கும் விவசாயத்திற்கும் திமுக அரசு மின் துண்டிப்பு செய்கிறது. இந்த மக்கள் விரோத போக்கை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள கடலோர மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்க செல்லவே முடியவில்லை. சுதந்திரமாக கடலோர மீனவர்கள் மீன் பிடித்து வாழ்க்கை நடத்தியதற்கு கலைஞர் அரசு கச்சத்தீவை தாரை வார்த்தது மூலம் வேட்டு வைத்துள்ளது. இந்திய அரசில் திமுக கழகம் பங்கு வகித்தும் கடலோர மீனவர்களுக்கு இலங்கை கப்பல் படையினால் ஏற்படும் கொடுமைகளை தவிர்க்க முடியவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சரோ எதற்கெடுத்தாலும் இந்திய அரசுக்கு கடிதம் எழுதினாலே போதும் என்று நினைக்கிறார். சொத்தையும் சுகத்தையும் மட்டுமல்ல கடலோர மீனவர்கள் வாழ்வையும் இழந்து தவிக்கிறார்கள். இந்த போக்கை தொடர்ந்து அனுமதிக்கும் மத்திய மாநில அரசுகளை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. தீர்மானம் 9. அண்டை நாடான இலங்கையில் உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு சிங்கள இனவெறி அரசால் இலங்கை தமிழின படுகொலை நடந்துள்ளது. உலக நாடுகள் சிங்கள இனவெறி அரசின் அதுவரை போர் குற்றவாளி என்று அறிவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வருகின்றன. ஐநா சபையும் உலகில் உள்ள மனிதாபிமான அமைப்புகளும் தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை அதிபர் மகிந்த ராஜபக்சேயை போர் குற்றவாளி என்று பிரகடனம் செய்யவும் தண்டிக்கவும் விசாரணை தேவை என்று நடவடிக்கை ஈடுபட்டுள்ளது. ஆனால் இந்திய அரசோ இலங்கை அதிபருக்கு புதுடெல்லியில் ரத்தின கம்பள வரவேற்பு அளித்து காமன்வெல்த் விழாவிலே தலைமை விருந்தினராக அங்கீகரித்துள்ளது. மேலும் உலக அமைப்புகளில் சிங்கள இனவெறி அரசுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்திய அரசு தனது ராஜதந்திர நடவடிக்கையில் முடுக்கி வருகிறது. இந்திய அரசு
தமிழின மற்றும் மனிதாபிமான விரோத போக்கை மாநாடு கண்டிப்பதுடன் இது ஒரு வரலாற்று பெரும்பலி என்றும் இந்திய அரசையும் அதற்கு துணை நின்ற கலைஞர் அரசையும் தமிழ் மக்கள் என்று மன்னிக்க மாட்டார் என்பதை இம்மாநாடு சுட்டிக்காட்டுகிறது. தீர்மானம் 30 உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 1,76,000 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்புகளை ஊழலில் இந்திய அரசியலங்கம் வகித்த திமுக ஒரு இமாலய சாதனை நிகழ்த்தியுள்ளது. கலைஞர் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அங்கிங்கனாதபடி எங்கும் ஊழல்மயமாக்கி ஊழல் விஞ்ஞானி என்ற பெயர் எடுத்தார். தொடர்ந்து 5வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவையும் ஊழல்மயமாக்கி உலக அரங்கிலேயே எந்த நாட்டிலும் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திராத காரணத்தால் இந்தியாவை ஒரு மோசமான ஊழல் நாடு என்று பெயரெடுக்க வைத்துள்ளார். இதனால் தமிழர்கள் மட்டுமல்ல உலக அரங்கில் இந்தியர்களுக்கு தலைக்குனிவு ஏற்படுத்திய கலைஞரின் செயல் வேட்கைக்கேடானது. அது மட்டுமல்ல, வேதனைக்குரியதும் கூட. இன்று மத்திய அரசிலும் மாநில அரசிலும் பணம் ஒன்றைய குறிக்கோளாக வைத்து இயங்கும் பாசிச சக்தியாக திமுக மாறிவிட்டது. இவற்றால் கிடைக்கும் பலன் அவரது குடும்பத்திற்கு மட்டுமே என்றாகிவிட்டது. தமிழ்நாட்டு அரசியலே கலைஞரின் வீடா அல்லது தமிழ்நாடா என்ற கேள்விக்குறியாகிவிட்டது. ஆக்டோபஸ் போன்று தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் வியாபித்து கபலீகரம் செய்யும் கலைஞர் குடும்பத்திலிருந்து தமிழ்நாட்டையும் ஜனநாயகத்தையும் மீட்பதற்கான ஒரு பெரும் போராட்டத்தை மக்கள் சக்தியை கொண்டு நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாட்டு நலனில் அக்கறை கொண்டோரும் ஜனநாயக நெறிமுறைகளை காக்க வேண்டும் என்று கருதுவோரும் கலைஞரின் குடும்ப ஆதிக்கத்திலிருந்து மக்கள் உரிமைகளை மீட்க இம்மாபெரும் மக்கள் போராட்டத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த மாநாடு தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கொள்கிறது. வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் கரைபடிந்த கலைஞர் ஆட்சியை அறவே நீக்கவும் தமிழ்நாட்டின் களப்பிரர் காலம் என்று கருதக்கூடிய கலைஞர் காலத்தை முடித்து வைக்கவும் இந்த அராஜக ஆட்சிக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஓர் அணியில் சேர்ந்து இன்றைய சர்வாதிகாரத்திற்கு சாவுமணி அடிக்க வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 11 எவ்வப்பொழுதெல்லாம் கலைஞர் ஆட்சிக்கு வருகிறாரோ ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமை பறிபோவது வழக்கம். அதன்படி காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, பாலாற்றில் அணை கட்டும் பிரச்சனை, ஒகேனக்கல் குடிநீர் திட்ட தகராறு, முல்லை பெரியாறு அணை உயர்த்தல் சம்பந்தமான பிரச்சனை என எந்த பிரச்சனைகளும் தீர்ந்தபாடில்லை. எத்தகைய அணுகுமுறையை கையாண்டு இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமோ அதை விடுத்து இன்று வரை தமிழ்நாட்டு மக்களுக்கு தீராத தலைவலியாக உள்ளது மத்திய அரசு மாநிலங்களுக்கிடையே உள்ள பிரச்சனைகளை சுமூகமாக தீர்மானிக்க கடமைப்பட்டது. எனினும் திமுக மத்திய அரசில் அங்கம் வகித்தும் இப்பிரச்சனைகளை தீர்க்க எந்த முயற்சியும் மேற்கொள்ளாத மத்திய மாநில அரசுகளை இம்மாநாடு கண்டிக்கிறது. தீர்மானம் 12 2G அலைக்கற்றை உட்பட பல ஊழல் குற்றச்சாட்டுகள் பல்வேறு மட்டங்களில் அவ்வப்போது தலை தூக்குவதும் சிறிது காலத்தில் அவ பற்றி எந்த தகவலும் தராமல் மக்களை மறக்கடித்து பின்னர் அறவே கைவிட்டு விடுவதும் நேர்மையான அரசியலுக்கு விடப்படுகின்ற அரை கூவலாகும். இந்த 2G அலைக்கற்றை சம்பந்தமான வழக்கை நேர்மையான முறையில் விசாரித்து குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்க சிபிஐ நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 13 இந்தியாவில் உள்ள தமிழ் உட்பட அனைத்து தேசிய மொழிகளையும் இந்திய அரசின் ஆட்சி மொழிகளாக அங்கீகரிக்கும் வகையில் இந்திய அரசியல் சட்டத்தை திருத்தி முதல் கட்டமாக தமிழை இந்திய அரசின் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 14 தமிழ்நாட்டின் நீர்வளம் ஆற்றின் மணலை பொறுத்தே உள்ளது. திமுக அரசில் ஆற்றில் மணலை அள்ளும் ஆளும் கட்சியினர் மூலம் அள்ளி கொள்ளையடிக்கும் போக்கு வளர்ந்து வருகிறது. கட்டுக்கடங்கா நிலையில் தனியார் மூலம் விற்பனை செய்வதால் கட்டுமான தொழில் சம்பித்து விட்டது. இதே போன்று மலைவளம், கனிம வளம், கனிவளம், வனவளம் போன்ற இயற்கை வளங்களை திமுக அரசு விட்டபாடில்லை. சுரண்டலுக்கு பெயர் பெற்ற கலைஞர் ஆட்சி தமிழ்நாட்டு ஆறுகளை விட்டு வைக்காதது மட்டுமல்ல அனைத்து இயற்கை வளங்களையும் சுரண்டி வருவதை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது என்று கூறி இந்த தீர்மானத்தை உங்களுடைய கரவொலி மூலம் ஆதரிக்குமாறு பணிவோடு